அனைவருக்கும் வணக்கம். நீதிதேவன் மயக்கம். நீதிதேவன் மயக்கம் பேரறிஞர் அண்ணா எழுதிய நாடக நூலாகும். இது 14 காட்சிகளாக எழுதியிருக்கிறாரு. இந்த 14 காட்சிகளையும் ஆடியோ மூலமா கேட்கணும்னா இந்த பதிவை நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கு, அதை கேளுங்க. இல்லை கதை மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா இந்த பதிவை முழுசா கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்ப ராமாயணம். கம்ப ராமாயணம்ன்றது ராமனுடைய பார்வையில ராவணன் வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த நீதிதேவன் மயக்கத்துல ராவணன் தரப்பு நியாயங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆணித்தரமா ஆழமா ராவணனே எடுத்துரைக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. இந்த நூலை படிச்சதுக்கு அப்புறம் ராவணன் பற்றிய கருத்து மாறி இருக்கு எனக்கு. அது போல இந்த கதையை முழுசா கேட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய கருத்து ராவணன் பற்றியது மாறி இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். காட்சி 1. ஆண்டவன் வந்து நீதிதேவனை அழைச்சி இந்த மாதிரி பழைய தீர்ப்புகளை நம்ம கொடுத்துருந்தோம்ல, அது வந்து தப்புன்னு பூலோகத்துல பேசிட்டு இருக்காங்க, அதனால அந்த வழக்கெல்லாம் திரும்ப மறு விசாரணை செய்யுங்க. ராவணன் வந்து ஒரு குற்றவாளி, இலங்கை அழிஞ்சது நியாயம், ராவணன் இரக்கமற்ற அரக்க அப்படின்னு கம்பர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வழக்கையும் முதல் வழக்கா எடுத்து நடத்துங்க அப்படின்னு ஆண்டவன் வந்து கட்டளையிட்டாரு. இது வந்து ராவணன் மாளிகை. ராவணன் மாளிகையில பணியால் போறான் நீதிதேவனுடைய பணியால். உங்களுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பை வந்து மறு விசாரணை செய்யும்படி ஆண்டவன் வந்து கட்டளையிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ராவணன் கிட்ட சொல்றாங்க. உடனே ராவணன், என்ன திடீர்னு என் மேல அக்கறை வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது பணியால் சொல்றாங்க, இல்ல பூலோகத்துல வந்து உங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு சரியில்லைன்னு பேசிட்டு இருக்காங்க, அதனால ஆண்டவன் வந்து திரும்ப மறு விசாரணை செய்யற மாதிரி கட்டளையிட்டுட்டாங்க, அதுக்காக நீதிதேவன் வந்து உங்களுக்கு செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வரேன், ஆனா என் மேல வந்து குற்றம் சுமத்தினாங்க இல்லையா, நான் ஒரு இரக்கம் இல்லாத ஒரு அரக்கன் அப்படின்னு, அந்த கம்பரும் வந்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பணியால் சொல்றாங்க, கம்பர்லாம் கலந்துக்க மாட்டாங்க, அவருக்கு வரணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு பணியால் சொல்லும்போது, அதுக்கு ராவணன் சொல்றான், அவரு வர மறுத்தா நானும் வரமாட்டேன், நான் விலகிக்கிறேன் அப்படின்னு நீதிதேவன்ட்ட நீ போய் சொல்லிடு, நீ போலாம் அப்படின்னு அனுப்பிடான். காட்சி 3 வந்து நீதிதேவன் மாளிகை. ராவணன் கிட்ட செய்தி சொல்லிட்டியா அப்படின்னு நீதிதேவன் கேட்கும்போது பணியால் சொல்றான், ராவணன் வந்து அவர் மேல குற்றம் சுமத்தினா கம்பரம் கலந்துக்கிட்டாதான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் கம்பர் அப்படின்னு கேட்டுக்கிட்டா அப்படின்னு, இது என்ன கொடுமையா இருக்கு, ஆண்டவன் வந்து ராவணனோட வழக்கை எடுத்து நடத்துன்னு சொல்லிட்டாரு, ஆனா கம்பர் வந்தாதான் ராவணன் வரும்னு சொல்றான். இந்த கம்பரை சொல்லவே வேணாம், வரவே மாட்டாரு, அவரு என்ன செய்யறது அப்படின்னு கவலையா இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து கம்பர் வராரு. என்ன நீதிதேவா, நான் கேள்விப்பட்டதுல உண்மைதானே, போயிட்டு முதல் மறு விசாரணை செய்ய சொல்லியிருக்காங்களே ஆண்டவன், அதுவும் ராவணோட வழக்கையை எடுத்து நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, என்ன செய்யறது, அவர் வந்து ஆண்டவன் கட்டளையிட்டாங்க, ராவணன் வந்து கலந்துக்கணும்னா அவங்க மேல குற்றம் சுமத்தின நீங்களும் வந்து கலந்துக்கணும், அப்பதான் அவன் கலந்துப்பன்னு சொல்றேன். என்ன வேடிக்கையா இருக்குது, ராவணன் ஒரு குற்றவாளி, அவனுக்கு நிகர நான் ஒரு குற்ற கொண்டல் நான் நிக்கிறத, நான் வந்து கவி சக்கரவர்த்தி மறந்துட்டீங்களா, என்னாலாம் முடியாது அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. அதுக்கு நீதிதேவன் சொல்றாங்க, ராவணன் வந்து இரக்கமில்லாத அரக்கன்னு நீங்க தானே பேசுனீங்க, அதனால நீங்க தான் அவனுக்கு பதில் சொல்லணும், உங்களுடைய அறிவு திறமைக்கு கண்டிப்பா நீங்க பதில் சொல்லிடுவீங்க, அதனால நீங்க கலந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு நீதிதேவன் சொல்லும்போது கம்பர் சொல்றாரு, விஷத்தை கக்கிற பாம்பு கொடியது, அது விஷம் தீயது, அது ஆபத்துக்குரியதுன்னு நீங்க சொன்ன தீர்ப்பு தப்புன்னா ராவணன் வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு நீங்க சொன்னது தப்புதான் அப்படின்னு தேவ சொன்ன. அதுக்கு நீதிதேவன் சொல்றாங்க, உங்களை மாதிரிலாம் ஓமையில என்னால பேச முடியாது, அந்த திறமையும் எனக்கு கிடையாது, நீங்க கலந்துக்கிறேன்னு நான் ராவணன் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கம்பர் சரி நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காட்சி இருக்குது அரமன்றம். அதுல ராவணன் நிக்கிறாரு, நீதிதேவன் கம்பர் சாட்சிகளை சூர்பனகையும் கைகையும் வருவாங்க. நீதிதேவன் இளங்காவதியை பார்த்து, உன்னுடைய வழக்க வாதாடுறதுக்கு யாராவது நியமிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ராவணன் சொல்றாங்க, இல்ல என்னுடைய வழக்க நானே வாதாடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உன்னை வந்து வணங்காமுடின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பேர் இருக்காமே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து பேருன்னு சொல்றதை விட ஒரு பழி சொல்லலாம், எதுக்கு அந்த பேர் வச்சாங்க, நான் இந்த கேள்வி கேட்கணும், நீங்க வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னு ராவணன் சொல்றான். அது கம்பர் சொல்றாங்க, வணங்காமுடி ஆனா அப்படின்னா யாரையும் வணங்கினது கிடையாது, மதிச்சது கிடையாது, அவ்வளவு மண்ட கர்வம் அப்படின்னு பொருள் அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. அதுக்கு ராவணன், ஏன் எப்படி இழுக்கிறீங்க பொருள் போடும் அப்படின்னு, எனக்கு மண்டகரம்னு நேரடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி
நீ யாரையும் வணங்குறது இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீதி தேவன் ராவணனை பார்த்து கேட்கும்போது, எனக்கு அவசியம் ஏற்படலை, அதனால நான் வணங்கலை. இந்த உலகத்துல எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் வீராதி வீரர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள யாரையும் வணங்குறது கிடையாது. அது போலதான் நானும் ஒரு மன்னனா இருந்துட்டேன், அது என்னுடைய வீரத்தோட லட்சணம்னு சொல்லலாம். ஆனா வீணா போனவங்க அதே என்னை பழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு ராவணன் சொல்றான். அதுக்கு கம்பர் சொல்றாங்க, சரி விடுங்க அத, ஏன்னா வணங்க முடியான்னு சொல்லிட்டு துரியோதனனுக்கு ஒரு பேர் இருக்கு. சரி அதெல்லாம் விட்டுட்டு முனிவரோட முனிவர்கள் யாகம் நடத்தினாங்க, அதை வந்து நாசமாகணும், அந்த குற்றத்துக்கு என்ன பதில் சொல்லுவான்னு கேளுங்க ராவணனை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ராவணன் சொல்றான், தவன்றது ஆரிய முறை, அது என்னுடைய இனத்தோட கலாச்சார முறை கிடையாது. ஆனா யாகம் அப்படின்னா ஜீவன்களை வதைச்சி பொருளை பாழாக்கி மக்களை ஏய்க்கிற ஆரிய தந்திரம், அது என்னுடைய இனத்தோட சித்தாந்தம். அப்படி என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல இந்த ஆரியர்கள் வந்து என்னுடைய கலாச்சாரத்துக்கு விரோதமா காரியத்தை செஞ்சு என் கட்டளையை மீறதுனாலதான் நான் யாகத்தை அழிச்சேன். அதுக்கு கம்பர் சொல்றாங்க, அதை தான் நாங்க குற்றம்னு சொல்றோம் அப்படின்னு. அதுக்கு ராவணன் சொல்றான், அது எப்படி குற்றம் ஆகும், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட என் மக்களுக்கு எது சரின்னு நான் தானே தீர்மானிப்பேன். நான் சொன்ன கட்டளையை மீறி அவங்க வந்து யாகம் செய்யும் போது அதை தான் நான் அழிச்சேன். அதோட அயோத்தியில தசரதன் செஞ்ச அஸ்வமேத யாகத்தை என்ன அழிச்சேன். என்னுடைய ஆட்சியில என்னுடைய கட்டளை மீறி யாகம் செஞ்சாங்க, அதை தான் நான் அழிச்சேன். அதோட உங்களுடைய ராமன் வந்து அதே தவத்தை ஒரு சூத்திரன் செஞ்சான் அப்படின்றதுக்காக அவனுடைய ராஜ்யத்துல அவன் வந்து அந்த சூத்திரனை கொல்லலையா, அவனுடைய ஆரிய தர்மப்படி அந்த கொலமுறைக்கு தகாதுன்னு கொன்னான். அந்த ஆரிய ராமன் ஆரிய பூமியில ஆரிய தர்மத்தை காப்பாற்ற அனாரிய தவசிய கொன்னான். அது அவனோட உரிமைன்னு சொன்னான். என் நாட்டுல என் உரிமையை நான் நிறைவேற்றுறது எப்படி தவறாகும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கம்பர் சொல்றாங்க, சரி நீ வந்து ஒரு இரக்கமே இல்லாத ஒரு இரக்கம் அப்படின்ற ஒரு பொருள் இல்லாத ஒரு அரக்கம், அதனால ராமர் வந்து உன்னை தண்டிச்சாரு, இலங்கை அழிச்சாரு. இரக்கம் அப்படின்றது வந்து ஒரு உயர்ந்த பண்பு, அது இல்லாதவங்களை தண்டிக்கிறது அது வந்து நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீதி தேவன் கம்பரை பார்த்து, சரி விடு, இரக்கம் இல்லாம ராவணன் எந்தெந்த செயல்ல நடந்துகிட்டான் அதை விவரமா சொல்லு பார்க்கும் அப்படின்னு சொல்லும்போது கம்பர் சொல்றாரு, ஆஹா தடையில்லாம நான் சொல்றேன், ராவணன் வந்து ஒரு மகா பண்டிதன், வல்லவமைக்குவன், தவசியும் கூட, சாமவேதம் பாடியவன், சௌந்தரியத்துல அவனுக்கு நிகரானவன் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட வந்து இரக்கம் அப்படின்ற ஒரு பொருள் மட்டும்தான் இல்லை. அவன் இரக்கம் இல்லாம செஞ்ச பல செயல்களை நான் சொல்ல முடியும். சரி கேளுங்க சொல்றேன். அதுக்கு ராவணன் சொல்றான், கம்பரே உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம், நானே சொல்றேன். எந்தெந்த நேரத்துல நான் இறக்கம் இல்லாம இருந்தேனே, சீதையை சிறைப்பிடிச்சேன், அப்ப நான் இறக்கம் படல. அந்த சீதையை சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது வயோதிக சடாயை வந்து இந்த ஸ்ரீராமனோட பத்னியை சிறைப்பிடிச்சிட்டு போற அப்படின்னு சண்டைக்கு வந்தான். அப்பயும் அவனை இறக்கப்படாம அவனை கொன்னேன். அது சீதையை வந்து என்னுடைய அசோகவனத்துல சோறு தண்ணி சாப்பிடாம அடம் பிடிச்சா. அப்பவே என்ன சொன்னேன், அவளை மிரட்டி சாப்பிட சொல்லு, இதுக்கெல்லாம் நான் அவளோட கண்ணீருக்கெல்லாம் நான் அசைறது கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட நான் இறக்கம் காட்டவே இல்லை. என்னுடைய தம்பி பெண்பத்தி வந்து உன் தலைக்கு ஏறிடுச்சுட்டான்னு சொன்னான். அப்போ கூட போடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் இறக்கம் காட்டவே இல்லை. போதுமா, இன்னும் ஏதாவது சொல்லட்டுமா, எந்த நேரத்துல நான் இறக்கம் படலை அப்படின்றதுக்காக? இன்னும் பட்டியல் நிறைய இருக்குது, இன்னும் சொல்றேன் கேளுங்க. களத்துல வந்து என் தம்பி மாண்டான், என்னோட மக்கள்லாம் கதறினாங்க, என் மகன் மாண்டான், மண்டோதரி மாரடிச்சு அழுதா, என்னுடைய மக்களோட பிணம்லாம் மலைமலையா குவிஞ்சுது, எங்க பார்த்தாலும் ரத்தம், எங்க பார்த்தாலும் பிணம். அதெல்லாம் பார்த்து எங்க எனக்கு இறக்க வந்துச்சு, இறக்கப்பட்டனா இல்லையே. என் மேல குற்றம் சாட்டுபவங்களுக்கு சிரமமே இருக்கக்கூடாதுன்றதுக்கு எந்தெந்த சமயத்துல நான் இறக்கப்படலை அப்படின்றத தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு ராவணன் சொல்லி முடிக்கிறான். அது கம்பர் சொல்றாங்க, என்ன எங்களால கூட இவ்வளவு தெளிவாலாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கு அப்படின்னு கம்பர் சொல்லும்போது ராவணன் சொல்றான், இன்னும் தெளிவா இருக்கும் என்னுடைய பதில், ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு. நீதி தேவன் சொல்றான், பல சமயங்கள்ல இறக்கம் இல்லாம நடந்ததே விவரமா சொல்லிட்ட, இன்னும் என்ன இருக்கு பதில் சொல்றதுக்கு அப்படின்னு. அதுக்கு ராவணன் சொல்றான், ஏராளமா இருக்குது என்கிட்ட பதில், அநீதிய கூட நீதியோட பக்கத்துல இருக்கிற அளவுக்கு பதில் இருக்கு, கேளுங்க சொல்றேன். இறக்கம் காட்டல யாருக்கிட்ட, ஒரு பொண்ணுகிட்ட, ஏன்னா நான் தான் அரக்கனாச்சே, எப்படி இறக்கம் காட்டுவேன் அப்படித்தானே கம்பர் எழுதியிருக்காரு. கம்பர் சொன்னாலும் சரி இல்லை நீங்க சொன்னாலும் சரி, இறக்கம்னா என்ன, அதுக்கு என்ன பொருள் போடும், எந்த மாதிரி நிலைமைக்கு இறக்கும்னு சொல்றீங்க, அதை நீங்க விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அது கம்பர் சொல்றாரு,
நீங்க வந்து வழக்கு மன்றத்துல இருக்கீங்க, பள்ளிக்கூடத்துல இல்ல அப்படின்னு ராவணன் சொல்றேன். நீங்க வந்து என் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, இரக்கம் இல்லாதவன. அப்ப நீங்க குற்றச்சாட்டு என் மேல வச்சதுனால குற்றச்சாட்டு போங்க, நீங்க வந்து அந்த இரக்கத்தை நீங்க அதை விளக்கமா சொன்னா மட்டும்தானே என் தரப்பு நியாயத்தை நான் சொல்ல முடியும். இரக்கம்னா என்ன அப்படின்னு நீங்களே சொல்லுங்க, அதுக்கு என்ன பொருள் அப்படி கேட்கும்போது நீதிபதி சொல்ற, இறக்கம்னா மற்றவங்களோட நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறது, மன இலகுவதை அவங்களுக்கு இதமா செய்யறது அப்படின்னு. அது கம்பர் சொல்றாங்க, எதை செய்யலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கிறது தான் இறக்கம் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா ஒருத்தன் வந்து அவனால என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஆதிக்கக்காரனா இருக்கான். அந்த ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறவன் அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி பயப்படும் போது அந்த ஆதிக்கக்காரனை எதிர்க்கவோ தடுக்கவோ முடியாது. அந்த நிலையில அவனுடைய பரிதாபமான நிலை, உதவியற்ற நிலையை கண்டு மனம் உருகுவது, அவனுக்கு எந்த கெடுதலும் செய்யாம அவனுடைய கஷ்டத்தை போக்குறது, இதுதானே இறக்கம் நீங்க சொல்றீங்க. அது கம்பர் சொல்றாங்க, நீதான் மகா பண்டித நினைச்ச அருமையான விளக்கம் சொல்ற இறக்கத்துக்கு, நல்ல தத்துவம் தான் அப்படின்னு சொல்ற. ராவணன் சொல்றேன், சரி விடுங்க நான் கேட்குறேன். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல ஒரு புள்ளிமானு, அந்த புள்ளிமானுக்கு தண்ணி தாக எடுக்குது. அது தண்ணியை தேடி அங்கே இங்கேயும் அலையுது. அந்த நேரம் பார்த்து ஒரு சிறுத்தை வருது. அந்த சிறுத்தை வந்து மானை பார்த்துருது. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மானு மிரளுது. அந்த சிறுத்தையும் அந்த மானோட நிலைமையை பார்த்து, ஐயோ பாவம், மானை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சு இறக்கப்பட்டு அந்த மானை பக்கத்துல இருக்க ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு தண்ணி குடிக்க வச்சு, வேற எந்த துஷ்ட மிருகத்தாலையும் அதுக்கு எந்த தீங்கும் வராதபடி கொண்டு போயிட்டு அது இடத்துல விடுறது, இதுதானே இறக்கும். கம்பர் சொல்றாரு, சாத்தியமா இது சாத்தியமான விஷயமா என்ன அப்படின்னு கம்பர் கேட்கிறாரு. அதுக்கு ராவணன் சொல்றாங்க, சரி அதை விடுங்க, இன்னொரு விஷயம். ஒரு மானை வந்து ஒரு வேடம் அம்பு எது கொல்ல பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து ஒரு முனிவர் வராரு. வந்து இறக்கத்தோட மேன்மையை சொல்லி, இந்த மாதிரி மானெல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வேடமும் சொல்றாங்க. அப்ப அந்த வேடம் என்ன சொல்லுவான்? அதுக்கு கம்மன் சொல்றாங்க, வேடம் வந்து அந்த முனிவர் பேச்சு கேட்காம அவன் அந்த மானை கொல்லதான் பார்ப்பான் அப்படின்னு. அவன் தான் முரடனாச்சே அப்படின்னு. அதுக்கு ராவணன் சொல்றான், அவன் முரடன் தான், குருடன் தான், ஆனா ஊமை இல்லை. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? முனிவரை பார்த்து, இங்க பாரு, என்னோட தொழில் வந்து காட்டுல வேட்டையாடுறது, நான் மானை கொன்னா மட்டும்தான் நான் வாழ முடியும். இங்க வந்து இறக்கம் இல்லையா நீங்க கேக்குறியே தவசிய, அப்படின்னு நீங்க வந்து கடவுளை நினைச்சு தவம் பண்றீங்க. அப்ப ஆடு எல்லாத்தையும் பலியாக்குறீங்க. அப்ப எங்க போயிடுச்சு உங்களுடைய இறக்கலாம் அப்படின்னு கேட்பானே. அப்ப முனிவர் என்ன சொல்லுவாரு? அதுக்கு கம்பர் சொல்றாங்க, முட்டாள, யாகம் அப்படின்றது பகவத் பிரீதிக்கான காரியம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ராவணன் சொல்றேன், ஏன் இறைவன் வழிபாட்டுக்கான காரியத்துக்கும் இரக்கம் அப்படின்ற பண்புக்கும் பகையா சுவாமி அப்படின்னு அந்த வேடம் கேட்பானே. அதுக்கு நீ தேவனே, சரி கற்பனை காட்சிலாம் எதுக்கு? இந்த இரக்கம் அப்படின்றது பிறருடைய கஷ்டத்தை போக்குறது, அந்த அது ஒரு உயர்ந்த பண்பு. அந்த பண்பு வாங்கிட்டு இருந்துச்சா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு நீதி தேவன் சொல்றாங்க. அதுக்கு ராவணன் சொல்ல, இல்ல அதைதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, எந்தெந்த சமயத்துல நான் இறக்குங்கல்லன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்காக தான் இறக்கப்பட்டேன் அப்படின்னு நான் வந்து போய் சொல்லி தப்பிக்கலாம் விரும்பல. என்னுடைய வாதமே வேற. அதுக்கு நீதிதான் சொல்றாங்க, வாதமா? சரி என்ன வாதம் சொல்லு பார்க்கும் அப்படின்னு. ராவணன் சொல்றேன், இறக்கம் எனக்கு இல்லை, அது வந்து ஒரு பொருள் இல்லாத, நான் வந்து அந்த இரக்கம் அப்படின்ற பொருள் இல்லாதவன், அதனால நான் அரக்கனா நான் அழிக்கப்பட்டேன். இரக்கம் இல்லாதனாலதான் இரக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு பேசுறாங்களே, அது வீண் அபவாதம் நான் சொல்றேன். ஏன்னா ஒருவனுடைய சிந்தனை, செயலை, அவனுடைய தொழில், வாழ்க்கை முறை, லட்சியம் இதை பொறுத்துதான் இருக்குது. எவ்வளோ பெரிய கருணாகரனா புகழப்படவங்கள கூட பல சமயங்கள இருக்க மட்டும் இருக்கிறாங்க. இந்த இரக்கம் இல்லாதவங்களாம் அரக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த ஆண்டவன் உட்பட அரக்கர் தான். நீதின்னு சொல்றேன், என்னது இது விசித்திரமா வாதமா இருக்குது அப்படின்னு. அதுக்கு ராவணன் சொல்றான், வேடம் இரக்கம் கொள்ளாம இருக்கிறது அவனுடைய வாழ்க்கை முறை, தொழில். முனிவர் வந்து யாக காலத்துல சித்திரவதை செய்யும் போது இரக்கம் காட்டாதது இரக்கம் என்பதை விட பக்தி என்ற வேறொரு லட்சத்துக்கு அவர் அதிக மதிப்பு தருவது காரணம். வேடனோட வாழ்வும் அந்த முனிவரோட உயர்வும் அவரவர் இரக்கத்தை விட அதிக அவசியம் உள்ளதா தெரியுது. ஆசிரமத்துல உள்ள மான் தோல் ஆசனங்கள்லாம் இரக்கத்தின் அடையாள சீட்டுகளா இல்ல? யாகங்கள்லாம் இந்த இரக்க லட்சியவாதிகளை செயலா? எங்க இறக்கம் ஏன் இல்லை? அவங்களாம் அறக்குற இல்லையா, நான் மட்டும்தான் அறக்குறேனா? அது கம்பர் சொல்றாங்க, இது என்னது இது, முனிவர் எல்லாத்தையும் அறக்குறேன்னு சொல்றேன், இன்னும் சொல்ல போனா கடவுளையே குற்றம் சொல்லுவோம் போல அப்படின்னு. ராவணன் சொல்றேன், சரி தாய் பிடிக்க தந்தை அறுக்க சீராளனை கறி சமைக்கும்படி
சிவனடியார் வந்து சோதிச்சாரு. அப்ப எங்க போயிடுச்சு அந்த இறக்கம்? அப்ப கேட்டுக்கலாம்ல சிவனடியாரை பார்த்து, ஐயனே பாலகனை கொன்னு கறி சமைக்க சொல்றீங்களே, எப்படி மனசு வரும்? இறக்கம் குறுக்கிடுமே அப்படின்னு ஏன் சொல்லல? இது கம்பர் சொல்றாங்க, பேசுனா மிருகத்தோட கதை பேச சொல்றான், இல்லைன்னா கடவுளையே வம்புக்கு இழுக்கிறான், இது ரெண்டுமே வழக்குக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லும்போது நீதிதேவன், இங்க பாரு, கம்பர் சொல்றது தான் சரி. காட்டுல இருக்கிற புலியும் கடவுளும் வந்து உன்னுடைய வழக்குல வந்து சாட்சி சொல்ல போறது கிடையாது, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு. அதுக்கு ராவணன், அதான் முனிவர்களுடைய யாகத்தை சொன்னேன்னு இறக்கம் கொள்ளலன்னு, அதை குறிச்சிக்கோங்க அப்படின்னு. அதுக்கு நீதிதேவன், சரி கம்பரை இதை குறிச்சிக்கிங்க, சரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு ராவணரை பத்தி நீதிதேவன் கேட்குறாங்க. அதுக்கு ராவணன், ஏராளமா இருக்கு, சரி நீங்க எதுக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு நீதிதேவனை கேட்க, நீதிதேவன் சொல்றாங்க, நீதிக்கு. சரி இங்க வந்து மண்டோதரி வந்து தன்னுடைய மாரை அடிச்சுக்கிட்டு அழுதானா என்ன பண்ணுவீங்க? அப்பயும் என்னுடைய நீதியிலிருந்து நான் தவற மாட்டேன் அப்படின்னு நீதிதேவன் சொல்றாங்க. அதுக்கு ராவணன் வந்து, அவளுடைய கண்ணீரை பார்த்து கொடுமா, கண்ணீருக்காகலாம் கடமையில இருந்தா தவற முடியாது நீதிதேவன் சொல்ல, ராவணன் சொல்றாங்க, அப்ப கடமை பெருசா இறக்கம் பெருசா? இது வந்து சிக்கலான கேள்வியா இருக்குதே அப்படின்னு நீதிதேவன் சொல்ல, ராவணன் வந்து, சிக்கல் நிறைஞ்சதுதான், ஆனா பலருக்கு இந்த பிரச்சனை வந்தே தீரும், கடமையின் படி தானே நீங்க நடந்துப்பீங்க. நீதிதேவன், ஆமா. அப்ப ராவணன் சொல்றான், கடமையை நிறைவேற்றும் போது அச்சம், தய, தாட்சணை எதுவும் குறிப்பிடக்கூடாது. ஆக அரமண்டத்துல நீங்க உட்கார்ந்து போதெல்லாம் நீங்க அறக்கிறதானே அப்படின்னு சொல்லும்போது நீதிதேவன் கம்பர், இதையும் குறிச்சிக்கப்பா அப்படின்னு கம்பர் கிட்ட சொல்றாங்க நீதிதேவன். அது கம்பரை, இங்க பாரு, உயர்ந்த லட்சியத்துக்காகலாம் உழைக்கிறீங்க, இறக்கம் அப்படின்னு லட்சியப்படுத்துறதுலாம் ஒரு குற்றம்லாம் ஆகாது. அதுக்கு ராவணன், ஆமா சரி, எது உயர்ந்த லட்சியம் எது குறைஞ்சதுன்னு சொல்றாங்க? அவங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை பொறுத்து தான் தொழில், வாழ்க்கை, வாழ முறை, குறிக்கோள் இதை பொறுத்து தான் இருக்கு. சரி வேற ஏதாவது இருக்கா? ராவணன், ஏன் இல்லை, முனிவர் நீதிபதி மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, சரி சாட்சியை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுது. நீதிதேவன் சாட்சி பட்டியலை பார்க்குறாங்க. அதுல சூர்பனகையோட பேர் வருது. சூர்பனகை வரா, தங்கை உன் கதையை சொல்லு அப்படின்னு ராவணன் சொல்றான். அதுக்கு நீதிதேவன், எழுதி வேணா கொடுக்கட்டுமா உனக்கு? ராவணன் சொல்றான், ஆமாயா, 1000 வீரருக்கு அதிகாரியா வீரமொழி பேச வந்து என் தங்கச்சி இந்த 4 பேர் நடுவுல பேச முடியாதபடி ஆக்கப்பட்டா, சரி நீ பேசுமா அப்படின்னு. அப்ப சூர்பனகை வந்து ஒரு ஓலையை கொடுத்து கோர்ட்ல நீதிதேவன் கிட்ட நீட்டுறா. நீதிதேவன் வந்து அங்கிருந்து ஒருத்தவங்க வாங்கி படிக்கிறாங்க. இந்த மாதிரி ராமலட்சுமி காட்டுல இருந்தாங்க, நான் ராமனை பார்த்து காதலை கொண்டேன், என்னுடைய காதலை வந்து சொல்லி நான் மன்றாடினேன். அப்ப ராவண, கொஞ்சம் நிறுத்து நீதிதேவா, ஒரு பொண்ணு அரச குடும்பத்தை சேர்ந்தவ, வணங்காத வாழ்ந்து வந்த என் தங்கச்சி வலிய போயிட்டு தன்னோட காதலை சொன்னான். அதுக்கு ராமன் மறுத்துட்டான். ஏன்? அது கம்பர் சொல்றான், உங்களுக்கு தெரியாதா, ராமச்சந்திரர் தான் ஏகபத்தினி விரதர். ராவணன், ஏகபத்தினி விரதம் என்ற லட்சத்துல அவருக்கு பற்று அதிகம் அப்படித்தானே? கம்பர் சொல்ற, ஆமா. ராமச்சந்திரன், ராவணன் அந்த லட்சியத்தை அவரை பெருசா மதிச்சாரு அப்படித்தானே? கம்பர், பெருசாலாம் கிடையாது, பெருசா என்ன, உயிரா மதிச்சாரு. அப்ப ராவணன் சொல்றான், அப்ப உயிரா மதிச்சு அந்த லட்சியத்தை படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணோட அழுதா அந்த கண்ணீரை பார்த்து இறக்கப்படுவோம், அதை கூட தள்ளிட்டாரு, அவரை நிராகரிச்சிட்டாரு அப்படிதானே அப்படின்னு சொல்லும்போது, என்னது இந்த தூர்த்தையிட போயிட்டு இறக்கம் காட்டுறதா அப்படின்னு கம்பர் கேட்கிறாரு. தூர்த்தையா? காதல சொல்றவங்களா தூர்த்தையா? தூர்த்தை என்றால் கற்பை இழந்தவள், காம பெரி பிடித்தவள் அப்படின்னு அர்த்தம். அது கம்பர் வந்து, அப்ப காதல சொல்றவங்களா தூர்த்தையா அப்படின்னு ராவணன் கேட்கும்போது கம்பர் சொல்றாரு, அப்ப வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் போய் வலிய போயிட்டு யாராவது விழுவாங்களா? இது வந்து உயர்ந்த பொண்ணுக்கு அழகா, இது வந்து பண்பா அப்படின்னு கம்பர் கேட்கிறாரு. இதுக்கு ராவணன், இங்க பாருங்க, சூர்பனகை வந்து ஏற்கனவே இது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருக்காளா, இல்லை எந்த பையன் பின்னாடியாவது அலைஞ்சிருக்காளா? இல்லை, இந்த ராமனை பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி எப்பவுமே அவர் நடந்தது கிடையாது. ஆமா தானே? கம்பர் சொல்ற, ஒரு முறை நடந்தா மட்டும் குற்றம் குறைஞ்சிடுமா என்ன? ராவணன் சொல்றான், ஒரு நாளும் இல்லாம ராமனை பார்த்ததும் அவளுக்கு காதல் வந்துச்சு, அதனால அவளை குணமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப சரியா, அவளுக்கு ஏன் அந்த மாதிரி காதல் வந்தது ராமன் மேல அப்படின்னு கேட்கும்போது கம்பர் சொல்றாங்க, ராமன் தான் ரொம்ப சௌந்தரியத்துல ரொம்ப அழகாச்சே அப்படின்னு கேட்கும்போது ராவணன் சொல்றான், குற்றம் அவளுடையதான். கம்பர், இல்ல, சரி சீதை இருக்கும்போது எப்படி அவ வந்து காதல சொல்ல முடியும்? அதுக்கு ராவணன் சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும், மன்னர்கள்லாம் பல மனைவி வச்சிருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவளோட தப்பு என்ன? கம்பர் சொல்றான், ஆமா, ஆனா ராமன் தான் ஏகபத்தினி விரதன்னு தெரியும்ல. ராவணன், ஆனா என் தங்கச்சிக்கு தெரியாதுல்ல, அவ வந்து ஆசைப்பட்டது போயிட்டு வெளிய போயிட்டு தன்னுடைய காதலை தெரிவிச்சா, அந்த மாதிரி தெரிவிக்கும் போது இறக்கம் இருந்திருந்தா
சரின்னு சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு அவளுடைய மூக்க அறுத்து அவளை அலங்கோலப்படுத்திருக்கிறது சரியா? இந்த ராமரட்சனை அப்படி அலங்கோலப்படுத்தும் போது அவங்களுக்குலாம் இறக்கம் கிடையாதா? அப்ப எந்த தூரத்துல அவங்களுடைய இறக்கம் இருந்திருக்கு? அவங்களாம் அறக்கற கிடையாதா அப்படின்னு ராவணன் கேட்கிறான். இந்த கம்பர் இந்த மாதிரி காமபித்து அலைஞ்சவங்கள தண்டிக்காம விடுவாங்களா என்ன? ராவணன் சொல்ல, இங்க பாரு கம்பரே, நான் இருக்கிறேன் அவன் அண்ணன் அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு. என் தங்கச்சி ஏதாவது தப்பு பண்ண என்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா, அவகிட்ட ஏதாவது பேசி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவ திரும்பி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு செய்தி அனுப்பிச்சு இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தா நான் இருக்க அவளுக்கு புத்தி சொல்லி திருத்துறதுக்கு. அதை விட்டுட்டு இறக்கமும் கிடையாது ஒரு பொண்ணு மேல, எந்த யூகமும் கிடையாது. அவ நிக்கிறா இப்ப மூக்கே இல்லாம. அப்படி இறக்கமே இல்லாத ஒரு அரக்கரால அலங்கோலப்படுத்தப்பட்டு, தங்கச்சி நீ போ, இவங்கெல்லாம் நான் இறக்கம் இல்லாத ஒரு பொருள் எல்லாம் அரக்கன்னு இவங்க சொல்றாங்க. ஒரு நாள் சிக்கினது சுருப்பு நகை எந்த நாளும் யாரு முன்னாடி போகாத மாதிரி ஒரு நிலைய பெற்றுட்டா. ஆனா என்னுடைய கைதியா பல நாள் இருந்த சீதை சௌந்தரியவாதியா சகல சௌபாக்கியமும் பெற்று அயோத்தியில பிறகு அனுபவித்த நான் அரக்கன். சரி சுருப்பு நகை போயிடுற, நீ தரும் மறுபடியும் சாட்சி பட்டியல பாக்குறாங்க. அதுக்கு ராவணன் சொல்றான், நீதி தேவா, சாட்சி பட்டியல தாடகை, சுபாகு, மாரிசன், கரண் இந்த மாதிரி வதைப்பட்ட என்னுடைய மக்களோட பேர் தான் இருக்கும். அவங்கெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் துஷ்டர்கள் தான். கம்பர் ஏற்கனவே பல்லவி பாடிட்டாரு. அடுத்தது கைகை அம்மையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ராவணன் சொல்றான். கைகை அம்மை வராங்க. இந்த மாதிரி சக்கரவர்த்தியோட மூத்த குமார ராமன் புதுசா கல்யாணமானவன், ரொம்ப சௌந்தரியமா இருந்த பையன். அவன் தான் பட்டத்துக்கு வருவான் அப்படின்னு இருக்கும்போது அவன் பட்டத்துக்கு வர விடாம நீ திட்டம் போட்டியா அப்படின்னு கேட்கும்போது கைகை சொல்றான், ஆமா, ஏன் அப்படி செஞ்சேன்? உனக்கு தெரியாதா? காட்டுக்கு போன அங்க இருக்க கஷ்ட நஷ்டம் துஷ்ட மிருகங்கள்லாம் அவனுக்கு எந்தாவது ஆபத்து வரும்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அப்படி இருந்து ஏன் அப்படி பண்ண அப்படி கேட்கும்போது கைகை சொல்றாங்க, இது பரதன் என்னுடைய பையன் பரதன் நாடாள வேணும்னா ராமன் காடு போகதான் வேணும், அதுதான் தீர்மானிச்சேன். அதனால என்ன வேற வழி கிடையாது, அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். சரி, ராமன் காடு போவான் அப்படின்னு அந்த நிலையை வந்ததும் அயோத்தியில் இருக்க மக்களும் எப்படி ஆனாங்க சொல்லுங்க பக்கம் அப்படின்னு கேட்கும்போது கைகை சொல்றேன், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராவணன் சொல்றான், ராமன் காடு போவான் அப்படின்னு அந்த சொல்லு காதுல கேட்டுதோ இல்லையோ அரசரும் அந்தனரும் மற்ற மாந்தரும் தசரத மன்னனை போலவே ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே சாஞ்சாங்களாம். புண்ணுல நெருப்புப்பட்டது போல அந்த செய்தி அந்த அயோத்தி நகரம் ஃபுல்லா பரவிச்சான். அதோட மாதர்கள் தன்னுடைய கூந்தல் அவிழ்த்து போட்டு கீழே விழுந்து பறண்டாங்களாம். அடியற்ற மரமனே கீழே விழுந்தனாம். அப்ப கூட அங்க இருந்த அந்த கைகை அம்மைக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல. ஆனா அந்த கைகையை பார்த்து, ஏன் ராமன் வனம் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அயோத்தி நகரமே ஒரு அழுகுறமயமாகி விட்டது, அப்படிதானே அப்படின்னு நீதிதேவன் சொல்றான். அதுக்கு ராமன் சொல்றான் கைகையை பார்த்து, ஏமா கைகையே, ராமன் காடு போறான்னு சொல்றது கேட்டதும் அந்த அயோத்தியில இருந்த பூனை, யானை, குதிரை, குழந்தை, பூவு, காவு, கிளி, நாகனை வச்சு மன உருகி அழுதுதான். அந்த நேரத்துல கூட உனக்கு மனசு வரலையா? மனசு கொஞ்சம் கூட இறக்குமே இல்லையா? அதை கேட்கும்போது அது கைகை சொல்ற, இல்ல. ராவணன் சொல்றான், ஊரார் ஊர் மக்கள் எல்லாமே ஏசினாங்க நீதி தேவா. ஒரு மன்னரோட மனைவி சொல்லக்கூடாத வார்த்தையில திட்டினாங்க. கொடியவளை, கொலகாரி அப்படின்னு தசரதன் கூட ஏசினாங்க. அப்ப கூட இந்த பொண்ணுக்கு மனசு இறங்கவே இல்லை. நீதி, ஆமா கொஞ்சமும் இறக்கமே இல்லை. நான் சொல்றான், கைகை அம்மைய பார்த்து தசரத மன்னன் கெஞ்சினாரு, இங்க பாரு, எனக்கு என் பையனை விட்டுரு. தசரதன் மன்னன் கைகையை பார்த்து கெஞ்சினாரு. அப்பவும் கைகை மன்னனோட புலம்பலை கேட்டு மனசு இறங்கல. அவர் மூச்சு அடைச்சு கீழே விழுந்தாரு. அப்பவும் மனசுல இறக்கமே வரல. மன்னர் மன்னாதி மன்னர்கள்லாம் தசரனோட காலில் விழுந்து வணங்கினார். அப்படிப்பட்ட மன்னர் கைகையோட காலில் விழுந்து வணங்கினப்ப கூட கைகைக்கு மனசு இறங்கல. அவர் அழுது புலம்பியா கெஞ்சி, எனக்கு உயிர் பிச்சு கூட, என் மகன் நாடாளனா கூட பரவாயில்ல, காடு போக வேணாம், அவன் போனானே நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு உள்ள உருகி கதறினாரு. அப்ப கூட கைகைக்கு இறக்கம் கொஞ்சம் கூட வரவே இல்லை. அந்த கோசல அழுத போதே இல்லை, சீதை மர உரி தரிச்ச போதே இல்லை, ஊரே புரண்டு அழுதுச்சு. அப்பவும் இறக்கம் இல்லை, துளி கூட இறக்கம் காட்டல. வெற்றி பெற்றோம் அப்படின்னு அந்த சந்தோஷம் அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கினாங்கன்னு கம்பர் எழுதியிருக்காரு. உண்மைதானே கம்பரை? கம்பரும் சொல்றாரு, உண்மைதான்.
ராவணன் இரக்கம் அப்படின்ற பொருள் இல்ல அப்படின்றதால நான் அரக்கன். இது கம்பரோட இலக்கணம் அதுதானே. அப்ப கைகை அம்மையோட அந்த இறக்க ஒரு துளி கூட இல்லையே, ஏன் அவங்க அரக்க குலமாகல? அம்மைய இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத காரணத்தினால நான் இலங்கை அழிஞ்சது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அப்படிதானே கம்பரே? அப்படி இருக்கும்போது இரக்கத்தை எந்த அளவு கூட இல்லாத இந்த அம்மை கைகை இந்த அயோத்தியில இருந்தோம், இந்த அயோத்தி அழியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என் தங்கச்சிக்கு பங்கம் செஞ்சவங்கள பழி வாங்கணும்னு என் கண் முன்ன சீதை கதறிய போது கூட எனக்கு இரக்கம் வரல. ஏன்னா இரக்கத்தை நான் இறக்கப்பட்டிருந்தா அரக்கர்குல அரச மங்கையெல்லாம் அங்கத்தை துண்டித்த இந்த ஆரியர்கள் வதைக்காது விட்டோமானால் அரக்க குலத்தையே ஆரிய குலத்தோட அடிமையாக்கி வச்சிருப்பாங்க. இந்த இழி செயல் என்னுடைய தலையில முடிஞ்சிருக்கும். அந்த எண்ணத்தினால்தான் எனக்கு இரக்கம் தலை காட்டல. இரக்கம் காட்டாதற்கு நான் அழிஞ்சேன் அப்படின்னு சொன்னா, இரக்கமே இல்லாம என் தங்கச்சியை பங்கப்படுத்தி வாலிய மறந்திரிஞ்சு கொண்ட ராம தெய்வமோ கொண்டாடப்படுறாங்க. அதுவும் தமிழ்ல இந்த கம்பனுக்கு பாட்டு கட்ட தெரிஞ்சதுல நீதி தேவா, இது சரியா? சீதையை களவாடி நான் சிலை வச்சேன். ஆனா மூவர்கள் இது பலமுறை செஞ்சிருக்காங்க. ஆனா சீதையோட சம்மதம் கிடைக்கட்டும் அப்படின்னு என்னுடைய சிந்தனையில காமத்தை கூட நான் அடக்கியிருந்தேன். ஆனா மூவர்கள் எந்த அழகியாவது கண்ட நேரத்துல அடக்க முடியாத காமத்தால ஆபாசங்க செஞ்சிருக்காங்க. எந்த தேவன் கற்பை மதிச்சான்? எத்தனை ஆசிரமங்க விபச்சார விடுதிகளா இருந்திருக்கு சான்று வேணும். மானை காட்டி நான் மயக்கினேன் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா முருகன் யானையை காட்டி வள்ளிய மிரட்டலையா? இங்க உள்ள தேவரும் மூவாரம் செய்யாததா நான் செஞ்சேன்? சீதை ஒரு ஜெகன்மோகினி, ரொம்ப அழகி, பேரழகி. அப்படி இருந்தும் என்னுடைய கரத்துல சிக்கியும் சீரழிக்காம நான் விட்டேன். அதே போல எந்த சிங்காரியாவது இந்த தேவரும் மூவரும் விட்டு இருப்பாங்களா? கூறுங்க. இறக்க இல்லை, என்னை குற்றம் சாட்டினாங்க, அது அக்கிரமம். என்னுடைய இலங்கை அழிஞ்சது, அது அநீதி. என் வேலை தீர்ந்தது, இனி நீதியின் வேலை நடக்கட்டும். நீதிதேவன் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அதுக்கு சேவகர் சொல்றாங்க, நீதிதேவன் எழுந்ததுக்கு அப்புறம் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராவணன், நீதியா? அது தீர்ப்புன்றது நெடுநாளைக்கு பிறகுதானே சாத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில போறான். அரமன்றம் கலையுது. காட்சி தவசாலை. சம்பவன் தவம் செஞ்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ராவணன் வரான், ராமன் ரொம்ப கோபமா வரான். அதுக்கு சம்பவன் பார்த்துட்டு, மன்னன் எதுக்கு கோபமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு ராமன் சொல்ற, நீ தவம் செய்யக்கூடாது, இது தப்பு, அதனால உன்னை தண்டிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது சம்பவம் சிரிச்சபடியே, இந்த தவம் செய்யறது ஒரு குற்றமா? நீ நான் தவம் செய்யறதுனால என்னோட தலையை வெட்டனா? அது என் தலையை வெட்டல, தர்மத்தோட தலையே நீ வெட்ட பாக்குற. ராவணனை கொன்ன, இலங்கைய வென்ற அப்படின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவனோ ஒருத்தன் உன்னுடைய புகழ் மறையக்கூடாது, நீ உன்னுடைய புகழ் பெருமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா பொய்யா எழுதியிருக்கான். ராமா, உனக்கு ஒன்று தெரியுமா? ராவணன் தோக்கல, அவன் போனா போதுன்னு சொல்லிட்டு மன்னிச்சு உன்னை விட்டுட்டான். நீ போயிட்டு இப்போ மணிமுடி சூடி நீ வாழ அப்படின்னு விட்டுட்டான். அப்படின்னு சொல்லும்போது ராமன் சொல்ற, சம்புகா எனக்கு பைத்தியம் பண்ணி நீ என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது சம்புகம் சொல்றா, பொய்யில உண்மைதான் சொல்றான். அவனாவது பரவாயில்ல, தாவத்தை அழிச்சான், நீனும் அதே வேலை தானே செய்ய வந்திருக்க, அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. இங்க பாரு சம்புகா, நான் தவத்தெல்லாம் அழிக்கணும்னு வரல. நான் அரக்கம் கிடையாது, நான் தவத்தை நடக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கேன், எனக்கு தவத்தை நான் ஆதரிக்கிறேன், ஆனா நீ தவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு உனக்கும் ராவணனுக்கு என்ன வித்தியாசம்? அவனும் தவத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதும் கிடையாது, அவனும் பெரிய மகா தவசி. ஆரியர்கள் தவம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அழிச்சானே தவிர ஒன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். சம்பன், நீ பேச. உன்னுடைய ஆட்சியில இந்த மாதிரி தவம் செஞ்ச சில பேருக்கு ஆதரவும் சில பேருக்கு தலை போக நிலை இருந்தா இது நீதியா அப்படின்னு சம்பவம் கேட்கிறேன். நான் மீற முடியாது, இது தர்மம், உன் குல தர்மத்துக்கு நீ தவம் செய்யக்கூடாது, நீ ஒரு சூத்திரன் அப்படின்னு ராமன் சொல்றான். அதுக்கு சம்பவன் இதுக்கு பேர் தர்மமா? அரக்கர் செஞ்சா என்ன, நீ செஞ்சா என்ன? அரக்கர் கூட ஆரியர் தவம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர மற்றபடி தவமே அவங்கள வெறுக்கல. ராவணனே ஒரு பெரிய தவசி, அரக்கர் தலைவர்களும் தவம் பல செஞ்சு வரம் பல பெற்றவங்க. ஆகவே அவங்கெல்லாம் தவம் இருந்தாலே வெறுத்து அழித்தவர்கள்லாம் கிடையாது. தவம் நாங்க செய்யலாம், ஆனா ஆரியர் செய்யக்கூடாதுன்னு தான் அவங்க சொன்னாங்க, அதனாலதான் அழிச்சாங்க. ஆரியன் தவம் புரியலாம், அனாரியான நான் புரிதல் கூடாது அப்படின்னு என்னோட தலையை வெட்டுறதுக்கு நீ வந்திருக்க. இலங்கைய செஞ்சா பாவம், அயோத்தியன் செஞ்சா அது ராஜ தர்மமா? ராமா, வெக்கமா இருக்குது உன்னுடைய ஆட்சியை நான் உயிர் வாழறதுக்கு, சீக்கிரமே என் தலையை வெட்டிடு அப்படின்னு சம்புகன் சொல்றான்.
இதுக்கு ராமனும் அவனோட தலையை வெட்டிடுறான், தவசாலியை விட்டுட்டு போயிடுறான். தன்னுடைய மகனோட தலை வெட்டுப்பட்டிருக்கு அந்த செய்தியை கேட்டு சம்புகனோட தாய் வந்து அலறி அடிச்சுட்டு வர, யார் என்னுடைய பையனோட தலையை வெட்டுனது, எந்த பாவி இந்த காரியத்தை செஞ்சுது, யாரும் கேட்க மாட்டாங்களா, வரவங்க போறவங்க எல்லாத்தையும் பித்து பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டே போயிட்டு இருக்கு. கடவுளே யாருக்கும் ஈவு இருக்கும் கிடையாதா, ஒழுங்கா சாப்பிட்றா, உடம்ப பார்த்துக்கிடான்னு சொல்லும் போதெல்லாம் தவம் கடவுளை பார்க்க போறேன், கடவுளை மதிக்க போறேன்னு சொன்னியே, இது உன்னை வந்து இந்த மாதிரி செஞ்சது யாரு, ஒருவேளை அயோத்தியில இலங்கையிலேருந்து எவனாவது அரக்கன் தப்பிச்சு வந்துட்டானா, அவன் தான் அவனுடைய தலையை வெட்டிட்டானா, அப்படிலாம் இருக்காது. இந்த அயோத்தியில் இந்த அநீதி எப்படி நடந்தது, அப்படி இது வந்து அயோத்தியில் நடந்திருக்கே, காட்டில் கூட நடக்கலையே, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையான்னு சொல்லிட்டு அவள் அழுது புரண்டு வந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி வழியில ராமன் வரான். ராமன் சொல்ல, ராஜாதி ராஜா ராஜா ராமா, நீ வந்து இந்த அயோத்தியில் வாழ, நீ ராஜாவா இருக்கா, அப்படி இருக்க உன்னுடைய அயோத்தியில வந்து எவனோ என்னுடைய பையனோட தலையை வெட்டிட்டான், அந்த மகா பாவி யாருன்னு தெரியல, இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈவு இருக்கலாம இருக்கானே, அவனோட நெஞ்சை வந்து கூறாக்கி பொழந்து போட, ஒரு கழுகுக்கு விருந்தா போட, வேணாம் அந்த கழுகு காக்கைக்கெல்லாம் போட்டுறாத, ஏன்னா அதோட புத்தியும் அரக்க புத்தியா போயிடும், அதை வந்து எப்படியாவது அவனை செஞ்சானா அவனுடைய நெஞ்சை பிளந்து மண்ணில் போட்டு புதைச்சிடு, அதான் சரியா இருக்கும். இந்த என்னுடைய மகனோட வெட்டுண்ட தலையோட ரத்தம் உன் கையில் இருக்கு, இந்த ரத்தத்தை பார்த்தாவது உனக்கு அந்த பழி வாங்குற வெறி வந்து எவன் செஞ்சானா அவனை கொன்னுடு, அவனை பழி வாங்கிட அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளும் அந்த இடத்துலயே மூர்ச்சையா இறந்து போயிடுறான். இந்த காட்சி முடியுது. ராவணன் அங்கே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்து தேவலோகம் அரமன்றான். நீதி தேவன் ராவணன் கம்பன் அறநெறிக்கூறலாம் இருக்காங்க. ராவணன் வந்து கம்பீரமா அங்கேயும் நடந்துட்டு இருக்கான். அப்ப ராவணன் சொல்றான், பேசிய சாட்சிகளை விட பேசாத சாட்சிகள்லாம் நிறைய இருக்குது, ஆனா நான் யாரையும் கூப்பிடுறதா இல்லை, நீங்களே பேசுங்க அப்படின்னு ராவணன் சொல்றான். அது கம்பர் சொல்றாங்க, உண்மைக்கு வந்து சாட்சி தேவை கிடையாது, வைரத்துக்கு பளபளப்பு தேவையில்லை, அமிர்தத்துக்கு இனிப்பு கூட்ட தேவையில்லை, அழகுக்கு அலங்காரம் தேவையில்லை. அதுக்கு ராவணன் வந்து கேலியா சொல்றான், பாம்பின் பல்லுக்கு விஷம் கூட தேவையில்லை, அதுக்கிட்டே ஏராளமா இருக்குது. அதுக்கு நீதிதான் சொல்றான், கம்பரே உவாமை பூங்கால வந்து உலாவெல்லாம் வரல, என்ன சொல்ல வரீங்களா சொல்லுங்க அப்படின்னு. அது கம்பர் சொல்றாங்க, இங்க பாரு, என்னுடைய வாதத்துக்கு நான் சாட்சியெல்லாம் கூப்பிட போறதும் கிடையாது, உண்மையை உரைக்கிறதுக்கு சாட்சி வந்து அவசியமும் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு, அதனால நீங்களே பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. அது நீதிதேவன் சொல்றாங்க, சாட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு. கம்பர் அவசியம் இல்லை, சாட்சி இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க, அவசியமா அவசியம் இல்லையான்றது நான் சொல்லணும் அப்படின்னு நீதி சொல்றாங்க. கம்பர் சொல்றாங்க, ஆமா சாட்சி இல்லை. நீதிதேவன் சொல்றாங்க, இல்லைங்க சரி நீனே பேசு அப்படின்னு. அது ராவணன் சொல்றாங்க, இந்த வழக்கை பத்தி என்ன முடிவு வரும் என்ன தீர்ப்பு வரும் அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, அந்த கவலை இல்லாம தான் நான் கலந்துக்கிட்டேன், ஆனா அதனால எனக்கு நீதிதேவன்கிட்ட மதிப்பு இல்லையோ இல்லை நான் அவரை மதிக்கலையோ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீதிதேவனும் ஒரு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர், அவரு ஒருத்தவங்க சொன்னதா அவர் செய்வார், அவ்வளவுதான். ஆனா அவர்கிட்ட கொடுத்த தராசு கோலம் அது படிக்கல்னு ஏற்கனவே தரப்பட்டவங்க யாரோ ஒருத்தவங்க அவருக்கு தரப்பட்டது, அதன் மூலமா தான் அவர் நிறைய பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த நிறைய பார்க்கறது அவருடைய குணத்தை வந்து நான் வந்து சந்தேகப்படலை, அந்த துலாக்கோலையும் அந்த படிக்கலையும் தான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அந்த துலாக்கோல் வந்து ஏற்கனவே யாரோ கொடுக்கப்பட்டது, அதை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த துலாக்கோலையும் படிக்கலையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீதிதேவன் தன்னுடைய மனசாட்சிப்படி என்ன சரி தப்புன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா அவருக்கு மனசுல ஒரு நெஞ்சுரம் வேண்டும், ஒரு தைரியம் வேணும், ஆனா அவர்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ராவணன் சொல்றாங்க. இதை கேட்டு நீதிதேவன் வந்து தன்னோட தலையை வந்து தொங்கப்பட்டுக்கிறாரு. கம்பர் கோபமா எழுந்து, இலங்காதிபதி வந்து வழக்கு மன்றத்தை அவமதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன் வந்து, இங்க பாருங்க, நான் ஒன்றும் கவிலாம் கிடையாது, குழந்தை நிலைஞ்சு பேச, என்னுடைய அகராதிப்படி இதான் வாய்மை அப்படின்னு ராவணன் சொல்றான். அதுக்கு நீதிதேவன், இங்க பாரு இலங்கேசா, ஆளுக்கு ஏத்தபடி வேலைக்கு ஏத்தபடி வழக்குக்கு ஏத்தபடி துலாக்கோலையும் கற்களையும் மாத்துறதும் புதுப்பிக்கிறதும் நிலை இருந்தா நீதிக்கு என்ன கதியாகும் சொல்லு அப்படின்னு ராவணன் சொல்றான். அதற்கு அஞ்சு கால சுமையால வீழ்ந்து சாய்ந்து போன துலாக்கோல்ல தேய்ந்து போன படிக்கற்களை போட்டு நிறைப்பரப்பு நீதி ஆகுமா தேவா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. நீதிதேவன் சொல்றாங்க, கோபமா சாய்ந்த தராசு தேய்ந்த படிக்கல்னு இதான் முறையே இந்த மன்றத்திலேயே குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. ராவணன் சொல்றான், என்னுடைய வழக்கே மறு விசாரணையே புதுசு தானே, அப்ப நான் தான் முதலா இருக்கும்போது நான் தானே பேசுவேன், பின்னாடி பேசுறவங்களாம் பின்னாடி வருவாங்க, மறு விசாரணை வந்ததே போதும் எனக்கு, இந்த மாசு நீதிமன்றத்துக்கும் உண்டு,
ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புலாம் மாற்ற முடியாது அப்படின்ற புது உண்மை வந்துச்சுல்ல, அந்த சந்தோஷமே போதும் எனக்கு அப்படின்னு ராவணன் சொல்றான். நீதிதேவன் கோபமா கோர்ட்டை கலைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வால்மீகி ஆசிரமம், வால்மீகியும் துரோணரும் இருக்காரு. வால்மீகி வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது துரோணர் சொல்றாரு, என்ன விஷயமா, இந்த கம்பர் வந்து இரக்கமே இல்லாத ராவணன் வந்து இரக்கமே இல்லாத அரக்கன்னு ஒரு குற்றம் வச்சாருல்ல, அதான் இப்ப நீதிமன்றத்துல ஒரே பேச்சா இருக்குது அப்படின்னு துரோணர் சொல்லிட்டு இருக்காரு. ராவணனை குற்றவாளி கம்பர் நினைச்சாரு ராவணனை குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு அவனுடைய பெருமையை குலைச்சிடலாம் அப்படின்னு அவரு கனவு கண்டாரு. ஆனா நடக்கிறதே வேற. ஆனா ராவணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம முடியாம அவர் தவிக்கிறாரு அப்படின்னு வால்மீகி சொல்றாரு. கம்பருக்கு வேணும், அவருக்கு வந்து விபரீத புத்தி, மூலத்தையே திருச்சி எழுதுனதும் இல்லாம புகார் வேற கொடுத்துருக்காரு. இதுல ராவணன் வந்து அழிஞ்சிருவான் அப்படின்னு எண்ணினாரு போல அப்படின்னு துரோணாச்சார் சொல்றாரு. புகார் மண்ணு கொடுத்து கம்பர் இப்ப புழு போல துடிச்சிட்டு இருக்காரு. ராவனுடைய மறுபுறையை கேட்டு விசாரணை வேணும் அப்படின்னு சொன்ன கம்பரு இப்போது மூழ்கி கிடக்குறாரு. பூலோகத்துல தேவலோகத்துல விசாரணை பற்றிய பேச்சு தான் இருக்குது முனிவரே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வால்மீகி, ராவணன் மீது நீ கூறிய குற்றச்சாட்டுக்கு மறு விசாரணை நடப்பதா கேள்விப்பட்ட, உண்மைதானா அப்படின்னு கேட்கிறாரு. கம்பர் வந்தாரு. கம்பர் ஆமா உண்மைதான். கம்பர் சொல்றாங்க, ஓய் உனக்கு வேணும்னா, ஏன்னா நான் எழுதுனதா அப்படியே உனக்கு தமிழாக்கம் பண்ணா அப்படியே எழுத வேண்டியதானே, உன்னை யாரு மாத்தி எழுத சொன்னது அப்படின்னு. அதுக்கு அது மட்டும் மாத்தி எழுதினாரு. நான் வந்து ராமனோட மனைவி வந்து சீதா, அவங்களுக்கு களங்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நான் அப்படி எழுதுனேன் அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. அதுக்கு வால்மீகி சொல்றாங்க, ஏன் கர்ப்பவதியா இருந்தாலே ஜானகி அப்ப காட்டுக்கு அனுப்புனானே ராமன், அப்பெல்லாம் களங்கம் வராதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு துரோணாச்சாரியர், அது மட்டும் இப்படி விட்டாரா, சராயு நதிக்கரையில வந்து ராமச்சந்திரன் வந்து இறந்து போயிட்டான்னு இருக்குது, நீங்க எழுதிருக்கீங்க, அதை மாத்தி இவர் அயோத்தியில போயிட்டு ஜானகி சமய பட்டாபிஷேகம் எடுத்து வல்லவா எழுதிட்டாரு. இது ராமச்சந்திர பட்டாபிஷேகம் எப்படி செத்து போனாங்க, எப்படி பட்டாபிஷேகம் பண்ண முடியும், என்ன விந்தையா இவரு அப்படின்னு. இங்க விந்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது முனிவர, நான் வந்து விளக்குவரைதான் தந்தேன். சீதையோட சிறப்பியல்பு வந்து தமிழோட பண்போட இணைச்சி ராமனுடைய பராக்கிரமம் எல்லாம் இது உலகெல்லாம் பரவணும், புகழ் பரவணும் அப்படின்னு பாடினேன். ராவனோட வீரம் வலிமை தவம் அனைத்தும் இந்த உலகெல்லாம் அறியணும்னு எழுதினேன். இது என்னுடைய தப்பா அப்படின்னு கம்பர் கேட்குறாங்க. அதுக்கு வால்மீகி சொல்றாங்க, தப்புதாயா, இதனாலதான் நீ மாட்டிக்கிட்ட. இங்க பாரு, நம்மளுடைய விரோதி வந்து ஜென்ம விரோதி வந்து அசுரர்கள். அவங்கள பத்தி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இல்லாதது பொல்லாது எழுதுறத விட்டுட்டு ராமாயணத்துல சீதையை கவர்ந்து போகும் காட்சியில எப்படி எழுதிருக்க நீனு? நான் என்ன எழுதினேன், ராவணன் வந்து சீதையை இழுத்துட்டு போகும்போது அவளுடைய கூந்தலை பிடிச்சி இழுத்து மார்போடு அணைச்சி கையை வந்து தொடையில கொடுத்து தூக்கிட்டு போனா நான் எழுதியிருந்தேன். அதை நீ அப்படியே எழுத வேண்டியதானே, அப்படியே எழுதியிருந்தா கூட உனக்கு இந்த வழக்குக்கு ஒரு உதவியா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு என்னையா எழுதுன நீனு, ராவணன் வந்து இரக்கமில்லாதவன் அப்படின்னு எழுதிட்ட. அது எப்படி காட்டியிருக்கணும், ராவணன் வந்து சீதையை விரலால் கூட சீண்டவில்லை, மண்ணோடு விண் நோக்கினான் அப்படின்னு எழுதியிருக்க. அப்புறம் என்ன, எப்படி நீ பண்ணுவ, நீ பட வேண்டியதுதான் உனக்கு அப்படின்னு. அது கம்பர் சொல்றாங்க, கெடக்கூடாது, தமிழோட மரபு அழியக்கூடாது, அவங்களுடைய பெருமை அப்படின்னு எழுதுனேன். இது என்னுடைய தப்பா, கலங்கமற்ற கற்பு கரிசி ஜானகி மக்களால மதிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சு எழுதினேன். அதனாலதான் இலங்கேசன் வந்து மண்ணோடு பெயரித்து விண்ணோடு நோக்கினான் அப்படின்னு எழுதினேன். இது என்னுடைய குற்றமா அப்படின்னு கேட்கும்போது வால்மீகி சொல்றாரு, அதுதான் தப்புன்னு சொல்றேன். மூலத்தை மாத்துகிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? ராமாயணத்தை சிருஷ்டித்த வால்மீகி நான் இருக்கிறது, தமிழாக்க செய்யணும்னா அதைத்தானே நீ செய்யணும், அதை மாத்தி இருக்கு எழுதுன. துரோணாச்சாரியர் சொல்ற, அது மட்டும் முனிவர, ராவணன் வந்து கம்பரை இழிச்சும் பழிச்சும் பேசினா மட்டும் போதாது, வாதி பிரதிவாதி சண்டைன்னு விட்டு விடலாம். அவன் வந்து 30 முக்கோடி தேவர்களையும் அல்லவா வம்புக்கு இழுக்கிறான். வால்மீகி சொல்றாரு, தேவர்கள் மீது கலங்கம் ஏற்பட்டா அதுக்கு இந்த கம்பர் தான் காரணம்னு சொல்லுவாங்க அப்படின்னு. வால்மீகி சொல்றாங்க, கம்பரே, நீ கொடுத்த புகார் விசாரணை போது உங்களுக்கே தீமையா வந்து முடிய போகுது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்ல. கம்பர், அங்க என்னடானா, நான் வந்து ஒரு பெரிய கவி சக்கரவர்த்தி, இந்த உலகத்திலே என்னை புகழ்கிறாங்க, ஆனா ராவணனுக்கும் தெரியல
அவன் வந்து என்னை வாதிட்டு கொல்றான், நீங்க என்ன நையாண்டி செய்ய கொல்றீங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அரமன்றான் இருப்புறவங்க வந்து நீதிதேவன், ராவணன், கம்பர், அக்னிதேவன். ராவணன் வந்து அக்னிதேவனை பார்த்து இந்த மாதிரி தவசிகள் வந்து யாகம் செய்யறாங்க, மன தூய்மையோடு தான் செய்யறாங்க. சரி, மன தூய்மை உங்களை வேண்டி வேண்டி வரம் கேட்கும் போது நீங்க போய் வரம் கொடுக்க போறீங்க. அப்படி வரம் கொடுக்க போகும்போது உங்களுக்கு அந்த பதவி எப்படி, அந்த அருள் கிடைத்தது, அந்த வல்லமை எப்படி கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு அக்னிதேவனை பார்த்து ராவணன் கேட்கறான். அதுக்கு அக்னிதேவன் சொல்றான், அது வந்து ஒரு தேவ பதவி, அந்த தேவ பதவியால் தான் எனக்கு வரம் கொடுக்குற அருள் கிடைச்சது அப்படின்னு. அப்ப அந்த தேவ பதவி வந்து மும்மலங்களை அடக்கி பஞ்சேந்திரியங்களை கட்டுப்படுத்தி தபோபல பெற்று புண்ணியத்தை பெற்றதால் தான் கிடைக்கும் அப்படிதானே? ஆமா, பஞ்சோபாதகம் செஞ்ச கிடைச்ச பதவி நினைச்சு அது தேவ பதவி அப்படின்னு அக்னிதேவன் சொல்றான். அதுக்கு ராவணன் சொல்றான், பஞ்சமபாதகமா, அதெல்லாம் அறக்கிற செயல், நீங்க தான் தேவராச்சே, பஞ்சமபாதகன்றது நஞ்சு உங்களுக்கு அப்படின்னு. அக்னிதேவன் உண்மைதான். சரி சரி, சப்த ரிஷிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த ரிஷிகள் வந்து யாகங்கள் நடத்தி உங்களை வரல கூப்பிட்டாங்க. அப்ப நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணீங்க? ஏன் தபபலம் பெற்றவரே, மலங்களை அடக்கியவரே, தேவ பதவி பெற்றவரே, அக்னி தேவரே, சொல்லுங்க. சப்த ரிஷிகள் யாகங்கள் நடத்தும் போது அங்க போயிட்டு என்ன பண்ணீங்க? அவங்களுடைய பொண்டாட்டிங்களை போய் கற்பழிக்க திட்டமிட்டீங்க. இதுதான் உங்களுடைய தேவ பதவியோட லட்சணமா அப்படின்னு ராவணன் கேட்குறான். அதுக்கு அக்னிதேவன், அது ஏதோ ஒரு வகையான மனமயக்கம் அப்படின்னு. ஏயா, நீ தான் தேவராச்சே, உனக்கு வராறுல போன இடத்துல எதுக்கு ஏன் அந்த காம பேயி? பேரோ தேவன், ஆனா புகழோ அபாரம், செயலோ மட்டரம். அக்னிதேவனை யாகத்தை அழிச்சேன், நான் அறக்க. ஆனா ஈனத்தனமா நடந்தது கிடையாது. யாக குண்டத்துக்கு பக்கத்திலே ஆபாசம் அனந்த யாக பகவத் பிரதியான காரியம்னு இந்த கம்பர் சொல்றாரு. இந்த யாகங்கள் லட்சணம் இப்படி இருக்குது, யாகங்களுக்கு வரம் கொடுக்க போற தேவர்கள் லட்சணம் இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படியா எனக்கு உங்க மேல் நம்பிக்கை வரும்? மனமயக்குன்னு சொல்லலாமா? நீ தான் தேவனாச்சு. அது யாக குண்டத்துக்கு பக்கத்துல ரிஷிகளோட பொண்டாட்டிங்க மேலே உனக்கு மயக்கம் வருதுன்னா அதை பார்த்து யாராவது கண்டிச்சாங்களா, இல்லை தண்டிச்சாங்களா, இல்லை உன் பதவியை தான் பிடுங்கினாங்களா? இல்லையே. நீ செஞ்ச காமாந்திர கேட்டைகள்லாம் யாரும் எதுவும் கேட்கலையே ஒன்று. ஆனால் என்னையே இந்த கம்பரை அறக்கன்னு சொல்கிறாங்க. ஏன் ராஜ்யம் அழிஞ்சது தர்ம சம்மதம்னு சொல்கிறாங்க. ஏன் வாதாடுறாங்க? ஏன்னா நான் அறக்கேன், நான் செஞ்சதில்லை இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை. ஆரியர்கள் யாகங்களை செஞ்சாங்க அப்படின்னு யாகங்களை செய்யும் போது அதுக்குள்ள நான் எப்படி மதிப்பு தர முடியும்? அதே மாதிரி இந்த யாகத்தில் நடக்கிற ஒன்ன மாதிரி தேவர்களா இருக்கும்போது உங்களையும் நான் உங்க மேலேயும் எப்படி எனக்கு மதிப்பு வரும்? அதனாலதான் யாகங்களை அழிச்சேன். ரிஷி பத்தினிகளை கற்பழிக்க துணிந்த இந்த தேவர்கள் என்ன இழிச்சும் பழிச்சு பேசலாமா சொல்லுங்க? இந்த அக்கிரமத்தை அமலப்படுத்த யாரும் வரல அப்படின்றதுக்காக நான் தான் கிடைச்சேனா? என்ன கண்டிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் தைரியம் வந்துருச்சு. சொல்லுங்க, கூப்பிடுங்க பக்கம், எல்லா தேவனையும் கூப்பிடு. எவன் என்னென்ன அக்கிரமம் செஞ்சேன்னு நான் சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். எவனாவது மறுக்க முடியுமா? சொல்லுங்க பாக்கம் அப்படின்னு ராவணன் பேசுறான். அப்ப நீதிதேவன் என்ன சொல்றான்? கவலைப்பட்டு ஐயோ இதுக்கு மேல ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுக்காக நீதிமன்றத்தை கலைச்சிடுறான். நீதிதேவனும் ராவனும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ராவணன் வந்து நீதிதேவனை பார்த்து, இறக்கம் அப்படின்ற ஒரு பொருள் இல்லாத நான் ஒரு அரக்கன் அப்படின்னு தான் என் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என் மேல மட்டும் இல்ல, பலரால பல டைம்ல பல பேர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு பல சமயங்கள்ல. அது வந்து சமயத்திற்கு ஏத்துற போல கடவுள் இறக்கம் இல்லையா? ஏன் இவ்வளவு கல்மனசு? இறக்கம் கொள்ளாதன்னு மனுஷனா? சர்வசாதாரணமா கேட்கப்படுற கேள்விதான். ஆனா பலரால பல சமையல இறக்கத்தெல்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு முறைதான் காரணம். அதுக்கு நீதிதேவன் சொல்றாரு, என்ன இறக்கம் கொள்ள முடியாதுக்கு வாழ்க்கை அமைப்பு முறை காரணமா இருக்குமா? ராவணன் சொல்றாங்க, அது எனக்கு ஒண்ணு விளங்குறியே தங்களின் வாதம் அப்படின்னு நீதிதேவன் சொல்லும் போது அதுக்கு ராவணன் சொல்றாங்க, விளங்காததான், என் வாதமும் அப்படிதான் இருக்குது நீதிதேவா. என் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க, அதுவே எனக்கு விளங்கல. வாழ்க்கை அமைப்புரை இறக்கத்தின் மனநிலையை மாற்றி விடுகிறது. இது என்னுடைய வாதம், அது தங்களுக்கு விளங்கவில்லை. சரி வாங்க என் கூட காட்டுறேன் அப்படின்னு கூட்டு போறாங்க. தேவலோகத்துல ஒரு அந்தவனம். அங்க அகலிகை, அவளுடைய தோழி சீதை, இவங்க 3 இருக்கிறாங்க. அகலிகை வந்து தோழி கிட்ட சொல்றாங்க, தெரியுமாடி, கருணாமூர்த்தினா கருணாமூர்த்தி தாண்டி. என் கணவர் வந்து என்னை கல்லாகும்படி சாபம் விட்டாங்க. யாரையும் கவனிக்காத மாதிரி நான் கடந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. யார் அந்த வழியை நிறைய பேர் போறாங்க வராங்க, நிறைய முனிவர்கள் போறாங்க, உத்தமர்கள் போறாங்க, யாருக்கு இறக்கம் வரவே இல்லை. எத்தனை தடவை அந்த வழியா போனவங்கலாம் காலை கழுவி மலர் தூவி
சாப்பாடு சமைச்சு கொடுத்துருப்பேன், யாருக்கும் இறக்கம் வரல. ஆனால் ஸ்ரீராமன் அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் என் மேலே இறக்கப்பட்டு என்னுடைய கணவரை சமாதானப்படுத்தி என்னை வந்து சாப விமோசனம் கொடுத்தாரு. எவ்வளோ இறக்கண்டி அவருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து சீதை வராங்க. சீதை வந்து அகலிகை யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன், இறக்க குணம் இருக்கிறவங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அகலிகை சொல்றா, உங்களுடைய கணவர் ஸ்ரீராமரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அவருடைய என்னடி பைத்தியக்காரித்தனமா பேசிட்டு இருக்கேன். சீதை சொல்றா, இறக்கம் வேற ஏதாவது சொல்றதா சொல்லு, இறக்கம் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாது. என்னை காட்டுக்கு அமிச்சினாரு, என்னை கண்ணை கட்டி 8 மாசம் நான் முழுகாம இருந்தேன். அந்த நேரத்துல என்னை காட்டுக்கு அமிச்சாரு, கல்மானசு கொண்டு அவரை போய் இறக்கம் உள்ளவன்னு சொல்றியே, எவனோ எதற்கா ஏதோ சொன்னான்றதுக்காக எந்த தப்புமே செய்யாத என்னைய தர்ம பத்தினி அவரோட மனைவி அப்படின்ற முறையில 14 வருஷம் வனவாசம் போன என்ன, ராவணன் கிட்ட சிறைவாசம் அனுபவிச்ச அசோகவனத்துல அழுது கிடந்த என்ன, கர்ப்பவதியா இருந்த காட்டுக்கு துரத்திய அந்த ஸ்ரீராமனைய கருணாமூர்த்தின்னு புழுகிற கல்லுல இருந்து மறு உருவம் வந்து மறு ஜென்மம் எடுத்ததுக்கு இது சொல்லத்தகாண்டே சொல்லு. வில்வீரன் சத்துரு அப்படி என்ன வேணாலும் புகழ்ந்து பேசிக்க, ஆனா இறக்கம் உள்ளவன் மட்டும் பேசாத. ஏன்னா என்னை காட்டுக்கு துரத்தினார, அப்ப நான் என்ன செஞ்சேன் சொல்லு. குடிசையில இருக்கிறவங்க கூட ஒரு பொண்டாட்டி முழுகாம இருந்தா அவளை சுகமா வச்சுக்கணும்னு ஏதாவது செய்வான். ஆனா சக்கரவர்த்தி பட்ட மகிழ்ச்சி என்ன, அவங்க ஒரு ராஜாவோட மனைவி, எனக்கு என்ன கதி, நான் என்ன சொல்லுவேன், என்னை பிரியாத, எனக்கு கவனிக்காம போறேங்க, சரி என்ன விடுங்க, உங்க குழந்தை என் வயிற்றுல வளருது, அதையாவது கவனிங்கன்னு சொல்லிட்டு சொன்னே. ஒரு கர்ப்பவதி வந்து காட்டு வாசம் வந்து ஆகுமா, என் உடம்புல சத்து கிடையாது, உள்ளத்துலேயும் துக்கமும் பயமும் இருக்குது, என்னை விட்டுறாதீங்க, என்னை வந்து காட்டுக்கு அனுப்பாதீங்க, இது தர்மமா நியாயமான்னு சொல்லிட்டு எவ்வளோ அழுதாண்டி, கொஞ்சம் கூட இறக்கமே வரல. அப்படி இருக்கும்போது அந்த அசோகவனத்துல இருந்தப்ப கூட நான் இவ்வளோ அழுதது கிடையாது. அந்த அசோகவனத்துல ராவணன் கிட்ட கூட நான் இவ்வளோ கெஞ்சினதுலாம் கிடையாது. அங்க கூட அதிகாரமா பேசினா அவனை மிரட்டினேன். ஆனா இவங்கிட்ட கெஞ்சின, ஒரு குத்தமும் செய்யாத, என் மேல இறக்கம் ஒரு குத்தமும் செய்யாது, என்ன போய் காட்டுக்கு அனுப்புறீங்களே, என் மேல இறக்கம் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா, சீதா நான் ராம மட்டும் கிடையாது ராஜாராம அப்படின்னு சொன்னான். ராஜாராமன்னா மனைவிய காட்டுக்கு அனுப்புற அளவு கல் மனசு இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டேன். அகல்யா கேளு, என்னுடைய கண்ணீர் வந்து கண்ணத்துல வழிஞ்சுது. அந்த நேரத்துல அரக்கனான ராவணன் பார்த்திருந்தா கூட கொஞ்சம் கூட இறக்கப்பட்டிருப்பாண்டி. ஆனா இந்த கருணாமூர்த்தி நீ சொன்னியே, அந்த அவங்களுக்கு இறக்கமே வரல. பதர்ன கால் விழுந்து கெஞ்சின, அப்பயும் இல்லை, காட்டுக்கு அமிச்சிட்டானே, இனிமே என்ன வேணாலும் பேசிக்க, ஆனா இறக்கம் உள்ளவங்க மட்டும் பேசாத அப்படின்னு கோவப்பட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த காட்சி ராவணன் நீதிதேவன் வருதல். நீதை வந்து இறக்கத்தோட பல உருவம். ராவணன் வந்து பாத்தீங்களா நீதேவா, இது போதும் அவங்களுக்கு, இறக்கத்தோட பல வகை உருவங்கள் இருக்குது. அதுக்கு நீதை சொன்ன, என்னால சகிக்கவே முடியல, காதல கேட்கவும் முடியல, ஜானகியே இவ்வளோ வேதனைப்படுறாங்களே, ஏன் ராமனுக்கு இறக்கம் இல்லைன்னு சொல்லி. ராவணன் சொல்றான், உண்மை அதுதான் இருக்குது தேவா, என்ன சொல்றது, இரக்கம் இல்லாதவங்க இரக்கம் கொள்ளாதவங்க பல பேர் இருக்காங்க, அது அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை. இரக்கம் வந்து உச்சரிப்பிற்கு எளிய பதம், இனிமையா கூட இருக்கும். வாழ்க்கையில இரக்கத்தை தேடி பயணம் நடத்துவதோ அலக்கடையில பாய்மரமற்ற களம் இருக்கு போற, அது போலதான், வாருங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீதிதேவனோட மாளிகை. நீதிதேவன் வந்து சோகமா உருவா சிந்தனையில ஆழ்ந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து பணிவேல் வரான். பணிவேல் கேட்கிறான் நீதிதேவனை, என்ன தேவா, பூலோகத்துல கண்ட காட்சியில இன்னும் மனசு அதுலயே இருக்குதா என்ன, இல்ல இளங்கேசம் யாருக்கு குணத்தை உங்ககிட்டயும் காட்டிட்டானா, இல்ல நான் கேள்விப்பட்டபடி ஏதாவது உங்களுக்கும் உங்க காதலி வந்துருச்சா அப்படின்னு. நீ அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்க, என்ன ஆச்சு சொல்லு. பூலோகத்துல கண்ட காட்சிகளும் இளங்கேசன் வந்து தன்னோட வாதத்திற்கு ஆதாரபூர்வமா பூலோகத்துல மட்டும் இல்ல தேவலோகத்துலயும் நிறைய காட்சிகளை காமிச்சான் எனக்கு. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் சொன்னது சரிதான், அவங்கவுங்க ஏத்து இருக்கிற தொழில வாழ்க்கை முறை லட்சியம் அதை பொறுத்துதான் இறக்க காட்ட முடியாத சந்தர்ப்பங்கள் பல நேரிடுகின்றன. அதை நினைச்சுதான் கலக்கமா இருக்குது. சரி அது சரி, ஏதோ காதல் பட்டது அப்படின்னு சொன்னியே, அது என்ன சரி சொல்லு பாக்கோ அப்படின்னு. அது பணியார் சொன்னா, சந்தேகிக்கிறாங்க தேவா, உங்களை பார்த்து சந்தேகிக்கிறாங்க, உங்க மேல குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு. நீ குற்றமா, ஏன் மீதா, யார் அவங்க அப்படின்னு. பணியார் சொல்றாங்க, நீங்க வந்து ராவணன் கூட சேர்ந்து சுத்துறீங்கல்ல, அதனால ஒரு குற்றவாளி கூட இவர் சேர்ந்து சுத்துறாரு, ஒருவேளை லஞ்சம் ஏதாவது வாங்கியிருப்பாரா ராவணன் கிட்ட அப்படின்னு பேசிக்கிறாங்க நீதேவா அப்படின்னு. நீதை சொல்றான், இங்க பாரு, குற்றம் சாட்டப்பட்ட வந்து தனக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு வந்து அநீதி, அக்கிரமம், அநியாயம்,
அதை வந்து விளக்குறதுக்கு அவனுடைய ஆதாரங்களை காட்டினான். ஏன் அவன் கூட நான் போகக்கூடாது? இங்க பாரு, லஞ்சன்றது எவரை பத்தியும் எப்படியும் ஏசி தெரிந்த மனோபாவம் வந்து பூலோகத்துல தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த விதமான பற்றோ பாசமோ கொள்கையோ லட்சியமே இல்லாதவங்கள பாடுபடாமலே பலனை அனுபவிக்க வேண்டும் என்பவர்கள் மட்டுமே இது போன்ற இழிவான காரியங்களை செய்ய முடியும். இந்த புற்றுநோய் வந்து பூலோகத்திலோட நிக்காம தேவலோகத்திலயும் வந்து பத்திக்கிச்சா, சரி அதை விடு, எதையும் காதல போட்டுக்காத, அப்படியே வீழ்ந்தாலும் மனசை போட்டு குழைப்புக்காத, விட்டுரு. ஏன்னா ராவணன் வந்து தீர்ப்பை பத்தி கவலையே இல்லைன்னு தான் இந்த விசாரணை கலந்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு லஞ்சம் தரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கம்பர் வராரு. கம்பர் வந்து என்ன சொல்றாரு, நீ தேவன் என்ன அவசியம் இல்லை, அந்த அரக்கனோட நீங்க பூலோகத்துல வந்து பூலோகத்துக்கு சுத்தி வர்றதும் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறதும் அவசியம் தானே அப்படின்னு கேட்குறான். அது நீதான் சொல்லுங்க. பாரு, குற்றவாளின்னு சொல்லப்படுறவன் சாதாரணமா கிடையாது. அவன் காட்டுற ஆதாரமும் சம்பவங்களும் சாதாரணம்னு சொல்லி தள்ளிவிடவும் முடியாது. உனக்கே தெரியும், தன் இசை வன்மையால பரமனின் உள்ளத்தையே உருக வைத்தவன், ஈடு இணையற்ற கலைஞன் இந்த ராவணன். இது யாராலையும் மறுக்க முடியாது. ஆமாதான கம்பரே? அப்படி இருக்கும்போது நான் அவன் கூட போகக்கூடாது, வரக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்லுவேன் நீனு அப்படின்னு கேட்கும்போது கம்பர் சொல்றாங்க, இங்க பாருங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நீங்க குற்றவாளி கூட சேரக்கூடாது. ஏன்னா தீர்ப்பு சொல்றவங்க நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு குற்றவாளி கூட சேர்ந்து போறது சரியும் கிடையாது, முறையும் கிடையாது. அதை வந்து விளக்கறதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாது. அதனால நீங்க தனியாலாம் போகக்கூடாது, என்னையும் கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு நீதின்னு சொல்றாங்க, குற்றம் சாட்டப்பட்டவனை தனியா விசாரிக்கிறதும் குற்றம் சாட்டியவங்களை தனியா விசாரிக்கிறதும் பிறகு வந்து 2 பேரையும் சேர்த்து வச்சு விசாரிக்கிறது ஒரு தீர்ப்பு கூறனோட ஒரு முறை. அப்படி இருக்கும்போது எப்படி இது தப்பாகும் அப்படின்னு அது கம்பர் சொல்றாங்க, நான் வந்து கடல் சூழ் உலகமெல்லாம் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்ல, என்னையும் அந்த கருணையே இல்லாத இரக்கமே இல்லாத அந்த அரக்கனையும் ஒன்னா வச்சு பேசுறீங்களா? அப்படின்னா நீங்க ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு மட்டும் மறு விசாரணை எடுத்ததே தப்பு. அப்படி இருக்கும்போது மறு விசாரணை எடுத்த தீர்ப்பு மாறும்னா அதுவும் ரொம்ப தப்பு, அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. அதுக்கு நீதிதான் சொல்றாங்க, இங்க பாருங்க, முற்றும் கற்றுணர்ந்தோர் முடிவு கூட கால வெள்ளத்தால சரியில்லை அப்படின்னு மறு தீர்ப்பு அளிக்கிற அளவுக்கு இருக்குது. அது உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. நீதிதேவா, உங்களை அவமானப்படுத்த வேணவோ இல்லை உங்க மேல ஏதாவது கலங்க கற்பிக்கவோ நான் வரல. எல்லா ஆற்றலும் அறிவும் திறனும் இருந்துச்சு. ஆனா சீதாவை சிறைப்பிடிச்சது, கொடுமைப்படுத்துது ராவனோட இரக்கம் இல்லாத அந்த அரக்க குணத்தால் தான் அப்படின்றது நீங்க தீர்ப்பு சொல்லணும். அந்த தீர்ப்புக்கு மாறி ஏதாவது செஞ்சீங்கன்னா கவி சக்கரவர்த்திய கம்பர் எனக்கு மட்டும் கிடையாது, இந்த தேவர் மூவர் முனிவர் எல்லாரும் கேலி செய்யப்படுவாங்க. அதனால உங்களுடைய தீர்ப்பு இரக்கமில்லாத கொடுமணப்படுத்தவன் தான் அந்த ராவணன், அரக்க குணம் படிச்சவன் தான் இந்த ராவணன். எல்லாவும் இதுலயும் எந்த அளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு தான் உங்களுடைய தீர்ப்பு இருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன், சரி நான் வரேன் அப்படின்ட்டு கம்பர் போயிடுறாரு. அதுக்கு பணியார் சொல்றேன், என்ன தேவா, ராவணன் கூட போகக்கூடாது, செல்லக்கூடாது, வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னா அது சரி. ஆனா இந்த கம்பர் தன்னுடைய தீர்ப்பை தானே சொல்லிட்டு இப்படித்தான் தீர்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு, இது என்ன நியாயம் தேவா அப்படின்னு பணியால் கேட்கும் போது நீதின்னு சொல்றேன், இதுதாப்பா நேரத்துக்கு ஏற்ற ஆளுக்கு ஏற்ற நியாயம். இலங்கேசனா தீர்ப்பை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஆனா இந்த கம்பரோ தீர்ப்பு வந்து குற்ற முடியாது அப்படின்னு வந்துருமோன்னு கவலைப்படுறாரு. சரி பாப்போம் விடு. அடுத்தது அரமன்றான். அங்க நீதிதேவன், ராவணன், கம்பர், விஸ்வாமித்திரர் இருக்கிறாரு. ராவணன் சொல்றாரு, நாடாள வேண்டிய மன்னனை அரண்மனையிலிருந்து வெளியே அழுத்திட்டு அரண்மனையில் இருக்க வேண்டிய ராணியை வந்து ஒரு அடிமையாக்கிட்டு மகன் வந்து பாம்பு தீண்டி செத்துட்டான். கடலை காக்குறான் மன்னன். அங்க வந்து பின்ன சொல்றதுக்காக பிணத்தை தூக்கிட்டு போறா சந்திரமதி. அங்க பின்ன சொல்றதுக்கு சுடைய காசு கேட்கிறான் மன்னன். தன்னுடைய மனைவி மகன் என்று தெரியாமலே சுடைய காசு கேட்கிறான். இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது கல்லு கூட கலையுமே. அப்படி இருக்கும்போது இறக்கம்னு சொல்றியே முனிவரே, உங்களுக்கு இந்த காட்சியை பார்த்து உங்களுக்கு இறக்கம் வரலையா அப்படின்னு விஸ்வாமித்திர பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு முனிவர் என்ன சொல்றாங்க, கம்பர் என்ன சொல்றேன்னா, அதுதான் சத்திய சோதனை, உனக்கு தெரியும்ல, ஹரிச்சந்திர பூபதி வந்து சத்தியத்தை இழக்க சம்மதிக்காமல் சுடலை காத்ததே, அதுதான் சோதனை, சத்திய சோதனை. அதுக்கு ராவணன் சொல்றான், சரி ஆமாயா, ஆமா சத்திய சோதனைதான். இங்க நான் இறக்கம் ஏன் அந்த சமயத்துல முனிவரை ஆட்கொள்ளல அப்படின்னு கேட்டா நீ சத்திய சோதனை சொல்ற. அதுக்கு ஹரிச்சந்திரனை வாட்டி வதைத்தது
விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ஹரிச்சந்திரனை வந்து வாட்டி வச்சு வந்து அவன் மேல இருக்கிற விரோதத்தால கிடையாது, அது ஒரு சபதம் தான் காரணம் அப்படின்னு. தெரியும் உன் சபதம், 2 முனிவர்கள் வந்து பேசியிருக்கீங்க, அதுக்கு வந்து ஹரிச்சந்திரன் வந்து பொய் சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சது, பொய் சொன்னா அவனை நான் பொய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு நீ சபதம் போட்ட, அந்த சபதத்துக்காக அவனை ஒண்ணு செய்யாத அவனை வாட்டி வதச்ச, இதுதானே சொல்லும்போது. ஆமா, இது வந்து இதனால ஹரிச்சந்திரனோட பெருமை மட்டும் இந்த உலகத்துக்கு தெரியல, சரியா, உன்னுடைய சிறும குணமும் வெளிப்பட்டிருக்கு. விஸ்வாமித்திரர் கோவப்பட்டு, அது மட்டுமா, இந்த கம்ப இலக்கமும் சுவைக்கு உதவாது, நீ வந்து கோவப்படுறதுனால ஒன்றாக முடியாது, சரிங்களா. இந்த கம்பர் என்ன சொல்லியிருக்காரு, இரக்கம் இல்லாதவர் அரக்கர் அப்படின்னு ஒரு இலக்கணம் வச்சிருக்காரு. இந்த கம்ப இலக்கணம் சுவைக்கு ஆகாது அப்படின்றத என்னுடைய கருத்து. ஏன் நீ இரக்கம் உனக்கு ஏன் இரக்கம் வரல அப்படின்னு முனிவரை பார்த்துட்டு, அப்ப நீ அரக்கர் இல்லையா, அப்ப இந்த இலக்கணம் பொய். நேர்மையோட சொன்னா, ஆமா, சில சமயத்துல தேவரும் மூவரும் முனிவரும் கூட இரக்கம் கொள்ள முடியாத நிலை இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா, நீங்க தான் வேதம் படிச்சீங்களா, சரி எல்லாம் தெரிஞ்சவங்க, அப்படி இருக்கும்போது உண்மையை வந்து ஒத்துக்க மனசு வருமா? வெக்கமே இல்லாம சொல்றீங்க, அது ஹரிச்சந்திரனை கொடுமைப்படுத்துது, அதுக்காக இரக்கத்தை மறந்தது, அவனுடைய பெருமை உலகுக்கு அறிவிக்கத்தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான்லாம் ரிஷி கிடையாது, அதனால நான் வந்து ஜானகிய பெருமையையும் ராமனுடைய வீரத்தையும் அனுமானோட பராக்கிரமத்தையும் அண்ணனை விட்டோடைய விபீஷனோட ஆழ்வார் பக்தியையும் உலகுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இறக்கத்தை மறந்தேன் அப்படின்லாம் பேசிலாம் பசப்ப முடியாது. அது வந்து என் பரம்பரை பண்பும் கிடையாது, பர்ணசால பண்புக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய அப்படின்னு ராவணன் பேசிட்டு இருக்கும்போது ராவணனை வந்து அடக்கி உட்கார வைக்கவும் கம்பர் வந்து நீதிதேவனை பார்க்க, ராவணன் பேசுனா விஸ்வாமித்திரர் கோவப்பட்டு ஏதாவது விபரீதமா ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்ற பயந்து சபையை கலைச்சிடுறாங்க. அது மீண்டும் அறமன்றம் கூடுது. அறநெறி கூறுவர் இலங்காதிபன் நீதிதேவன் கம்பர். இதுல கம்பரும் நீதிதேவனும் வராங்க, 2 பேரும் நமஸ்கரிச்சு உட்காடுறாங்க. ராவணன் பேசுறான், அறநெறி கூறுவரை பார்த்து, நீதிதேவனுக்கு துறை நீக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, அதனால உங்களை பார்த்து சில சொற்கள் சொல்றேன். இறக்கமே இல்லாதவன் நான் அரக்கன், இந்த கம்ப இலக்கணத்தை நான் மறுக்கிறேன். கடமை, தவம், தொழில், வாழ்க்கை, சிக்கல் முதலிய பல கொள்ள வேண்டிய போது இரக்கம் காட்ட முடியறது கிடையாது, முடியாது, கூடாது. இதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது. மாசற்ற மனைவி மீது அவசியமற்ற சந்தேகிக்கிறான் கணவன், அதுவே அறமாவாது. இந்த கணவன் செயல்ல இறங்கி தன்னுடைய மனைவியை கொல்றதுக்கு கட்டளை பிறக்கிறான், அது கொடுமையிலையும் அநீதி. விஸ்வாமித்திரர் வந்து பரசுராமனை கேலியா பாக்குறாரு. பரசுராமன் வந்து தலை குனிஞ்சுக்கிறாரு. அப்ப அப்படி அக்கிரமா அந்த அளவோட நிக்கல. அறநெறி உணர்ந்தவரே அநியாயமா தன்னுடைய மனைவியை கொல்ல துணிந்த அந்த கணவன் வந்து தன்னுடைய மகனையே ஏவினான், தாயை கொல்லும்படி ஏவினான், பெற்றெடுத்த தாயை. பரசுராமன் கோபத்துல எழுஞ்சி அதெல்லாம் பழங்காத விடுங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. நீதிதேவனை பார்த்தேன், இங்க பாருங்க, குற்றவாளி கொண்டுல ராவணன் நிக்கிறான், அவனுடைய முழுவாதத்தையும் சொல்ல அவனுக்கு உரிமை இருக்கு, அதனால அவனெல்லாம் தடுக்க வேணாம். ராவணன் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. அதுக்கு ராவணன் சொல்றான், தர்மஸ்வரூபி வந்து ஜமதக்கினி அப்படின்ற வந்து பரசுராமனுடைய அப்பா, அவர் வந்து அக்கிரமகார தந்தை, அவருடைய ஆற்றலுள்ள மகன் தான் இந்த பரசுராமன். அவர் வந்து தாயோட தலையை வெட்டு அப்படின்னு சொல்லும் போது கட்டளையிட்ட உடனே இறக்கமே இல்லாம இந்த பரசுராமன் வந்து தன்னுடைய தாயோட தலையை வெட்டினான். அப்ப எந்த லோகத்துக்கு அவருடைய இரக்கம் போயிடுச்சு? இரக்கமற்ற நானா அரக்கன்னா, அப்ப இவர் வந்து அறநெறி காப்பாளரா? இது எப்படி, என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறான் ராவணன். அதுக்கு பரசுராமன் கோவமா, இங்க பாரு, கண்டது பண்ணி பேசாத, அப்படி பேசினா உன்னோட நாக்கை வெட்டிடுவேன் அப்படின்னு என்ன திமிரு இருந்து என்னை பத்தி இப்படி பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு பரசுராமன் சொல்றாரு. அதுக்கு ராவணன் வந்து கேலிய, முனிவரை வெட்டுங்க, நாக்கை வெட்டிடுங்க, இல்லைன்னா பல விஷயம் வெளியில வந்துடும், இந்த பந்த பாசம் இதெல்லாம் வெட்டிக்க முடியாது, அதனால நீங்கள நாக்கு இருக்கு மூக்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், செய்யுங்க அப்படின்னு ராவணன் சொல்றான். அதுக்கு நீதிதேவன் எழுந்து நின்ற பரசுராமனை பார்த்து உட்காரு அப்படின்ற மாதிரி செய்ய காமிக்கிறாங்க. அதுக்கு விஸ்வாமித்திரன் வந்து சமாதானம் சொல்ற மாதிரி, பரசுராம கோலம் படாதீங்க, ராவணன் வந்து நீங்க எந்த நேரத்துல இரக்கம் படல அப்படின்றதுக்காக விளக்கம் சொல்றாரு, மற்றபடி உங்க மேல கோவப்படல எதுவும் சொல்லல, அதனால நீங்க வந்து உங்களுடைய அம்மாவோட தலையை வெட்டும் போது நீங்க உங்களுக்கு இரக்கம் வரல, அதைத்தான் அவர் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுக்கு பரசுராமன் சொல்றேன், ஓய் விஸ்வாமித்திரன் நீ கொஞ்சம் வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்றேன். விஸ்வாமித்திரன் வந்து பொறுமை சொல்லிட்டு நீதிதேவனை பார்த்தேன், என்ன நீதிவாய் இவ்வளோ தொல்லையும் உங்களால வந்துச்சு அப்படின்னு. நீதிதேவன் சொல்றேன், என்னங்க முனிவரே,
ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? பரசுராம வந்து அவங்க அப்பாவோட கட்டளையை கேட்டு அவங்க அம்மாவோட தலையை வெட்டினாரு. அதுக்கு இலங்கேசன் வந்து பரசுராமருக்கு இறக்கம் இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டுறான். இதுக்கு ஏன் தப்பு என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு விஸ்வாமித்திரர் வந்து, உனக்கு ஒன்றும் தெரியாத, இரக்கமற்ற செயலை செஞ்சதுதான் பரசுராமன் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு அறநெறி காப்பார நீங்க கூப்பிட்டீங்க? தப்பு தானே அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அதுக்கு பரசுராமன் கோவமா, ஓய் விஸ்வாமித்திர, உன்னுடைய யோகியதை என்னன்னு தெரியாதா? நீ வந்து இந்த சபையில என்ன இழிவா பேசுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு விஸ்வாமித்திரன், ஏன் நான் வந்து இழிவெல்லாம் பேசல, உண்மையை தான் சொன்னேன். அதுக்கு பரசுராம ஆத்திரத்தோடு சொல்றாங்க, உண்மையை சொல்றியா? நானும் உண்மையை சொல்றேன் கேளு. ஜடாமுடிதாரி ஒருவர், ஐம்புலன்களையும் வென்றவர், தேவரும் மூவரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர நிறுத்தம் எதிர அப்படின்னு ஆசை. அவங்க ஒரு தவம் செஞ்சவர். அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு கூத்தாடி பெண்ணு முன்னாடி வந்தோடனே தன்னோட தவலாம் கலைஞ்சி அவரோட காதல் வாய்ப்பட்டாரு அப்படின்னு போது விஸ்வாமித்திரன், இங்க பாரு, மூவரும் இந்த மாதிரி மன்மத லீலையில வந்து இருக்கிறது சகஜம்தான். அதுக்காக மேனகையை பார்த்து மோகன உருவத்தில் நடித்தது எல்லாம் குற்றலாம் ஆகாது, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அதுக்கு பரசுராமன் கேளியா, ஆமா ஆமா, முனிவரா இருக்கிறாரு. ஒரு பொண்ணு மேனகை வந்தோடனே தன்னோட தவத்தை விட்டுட்டு அவளோட காதல் பண்ணாரு. சரி, காதல் தான் காதல் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை சகுந்தல பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து மேனகை உன்கிட்ட கொடுக்க வந்தப்ப நீ என்னையா செஞ்ச? அவளோட காதல் அதையே மறந்துட்டேன். அந்த அழகுல மழங்கின மேகலைய மறந்துட்டேன். அவளை அழ வச்ச, தவிக்க வச்ச, வேதனைப்படுத்தின குழந்தை சகுந்தல அதை ஏத்துக்கவே மறுத்துட்ட. கையால கூட நீ தொடலை, கண்ணால கூட நீ பார்க்கல. அப்படி இருக்கும்போது காதலுக்கு தான் கட்டுப்படலை. சரி விடு, ஒழியட்ட, ஏன்னா நீ காட்டிலே இருந்துட்டு அதனால அந்த குணம் உனக்கு இல்லை அப்படின்னு விட்டுடலாம். ஆனா அந்த குழந்தை முகத்தை பார்த்து கூடமாயா உனக்கு இறக்கம் வரல? அந்த குழந்தை முகத்துல பார்த்த அந்த அன்பு, அதை பார்த்துமோ உனக்கு இறக்கம் வரல? புலி கூட தன் குட்டிய அன்போடு நடத்துமே. புண்ணியத்தை தேடியாலே நீ ஒரு புருஷோத்தமனா இருந்துகிட்டு ஒரு துளி கூட இருந்துச்சாட அந்த குழந்தைய பார்த்து உனக்கு இலக்கம்? எவ்வளோ கல் மனசு உனக்கு? விஸ்வாமித்திர பரசுராமர கோபத்தை கிளறாத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பரசுராம, எவ்வளவு இறக்கமற்ற நெஞ்சு உனக்கு! அரக்கர் கூட குழந்தைய பார்த்தா இறக்கம் காட்ட தவற மாட்டாங்க. ஆனா நீ பெத்த குழந்தைய தவிக்க விட்டு பிரியத்துக்குரியவளை தேம்ப செஞ்சுட்டு இரக்கத்தை மறந்து திரிஞ்சவங்கள நான் இந்த 7 லோகத்துல கண்டதில்லப்பா அப்படின்னு சொல்ல விஸ்வாமித்திர கோபம், பரசுராமரை நீங்க அளவு மீறி பேசுறீங்க அப்படின்றான். நீ தானே, நீங்க 2 பேருமே தான் இங்க வந்து பேசுறது இலங்கேசன், நீங்க உங்க தகராறுங்கள பின்னாடி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன், நான்லாம் யாரையும் குத்தலாம் சொல்லல, சரிங்களா நீதி தேவா? இறக்கமற்ற செயலை செஞ்சவங்க அவங்க என்பதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு அவங்க மேல கோவலாம் கிடையாது. அது அவங்களோட பாவம். அவங்க வந்து அந்த நிலைமைக்கு கட்டுப்பட்டவங்க, அவ்வளவுதான். இரக்கம் கொள்ள முடியல அவங்களால, எல்லாம் இரக்கமற்றவர். ஆனா அரக்கர் என்று இந்த கம்பர் என்ன வந்து குற்றம் சொன்னாங்கல்ல, அது மாதிரி அவங்கள ஏன் குற்றம் சாட்டல? இதுதான் என் கேள்வி. நான் இரக்கமற்றவன், அதனால அரக்கன், எனவே நான் தண்டிக்கப்பட்ட, என் அரசு அழிஞ்சது, தர்ம சம்பந்தமான காரியம் அப்படின்னு கவி பாடினாரே இந்த கம்பரு. அதற்கு தான் இப்போது நான் மறுப்புரை சொல்றேன். இவர்கள் இருந்தாங்க, இவர்கள் இரக்கமட்டவங்க, மறுக்க முடியாது. ஏன் இரக்கமட்டு இருந்தன என்று சபாதனம் கூறுவாங்க. ஆனா நான் கூட கூறினேன், என் அரக்கராக்கி இந்த அறிஞரை கேட்கிறேன், இவர்கள் யார்? அதோ துரோணாச்சாரி. எவ்வளவு இரக்க மனசு அவருக்கு! மனசால குருவா பாவிச்சு பதுமை செஞ்சு வணங்கி வேடர் திலகன் ஏகலைவனே காணிக்க கேட்டாரு. அதுவும் கட்ட விரல வலது கையா பார்த்து. எவ்வளவு இறக்க சுபவம்! ஏன் ஆச்சாரிய ஆக்கப்பட்ட? என்னை ஏன் அரக்கனாக்கினர்? துரோணாச்சாரி துடித்தெழுந்து, நான் கேட்டேன், அவன் கொடுக்கணுமா? நான் வெட்டியை எடுத்துக்கிட்டேன், அவன் தான் கையை கட்ட விரல கொடுத்தான். அது ராவணன் சொல்றான், அவனுடைய தொழிலுக்கும் வில்வத்தைக்கும் எந்த கட்ட விரல் ஆதாரமோ அதை கேட்ட. காணிக்கிய துளியாவது மனசுல இறக்க இருந்துச்சா? இருந்திருந்தா கேட்பீங்களா? அதைத்தானே கொடுத்தான் இந்த வாதாடுறீங்களே, அவனாதானே கொடுத்தான்னு வாதாடுறியே. அவனும் ஏமாளி கிடையாது. உன் கொடுமை அந்த காலம் முழுசு இந்த உலகுக்கு தெரியணும்னு தன்னோட கட்டவரல் போனாலும் பரவாயில்லன்னு கொடுத்தான் துரோணாச்சாரி. அவனா கொடுத்தான், அவனாதான் கும்பிட்டான் குருவேன்னு ராவணன் சொல்ல. அந்த அன்பை கண்டாவது உனக்கு கொஞ்சமாவது இறக்கம் வந்துச்சா? கட்டவரல காணிக்க கேட்டிய. சரி, என்ன நினைச்சவன் மனசுல? அவன் மறுத்திருந்தா என்ன பண்ணுவேன்? அவன் கூட மல்லுக்கு நின்று அவனை சண்டை போட்டு அவனை சாகடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் உன்னை தோக்கடிச்சிட்டான் தெரியுமா? அவன் இழந்தது கை கட்டவரல மட்டும்தான், ஆனா நீ இழந்தது கண்ணியம். அதனால கவனமா இருக்கும். இரக்கமற்ற நெஞ்சுடைய நீ எந்த உலகத்துக்கு உரைத்தான் அந்த உத்தம? சொல்லால் கிடையாது, செயலால.
அவன் விரல் வெட்டப்பட்ட போது ரத்தம் கொட்டிச்சு, அப்பயாவது உனக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருந்துச்சா? துரோணாச்சாரியார் நீதிதேவனை பார்த்து, ஏன் எங்களை கூப்பிட்டு இப்படி அவமானப்படுத்துற? இந்த விசாரணை நடத்துகிறாரா என்ன? எப்படி நாங்கள் இதெல்லாம் சவிக்கிப்போம் அப்படின்னு துரோணாச்சாரியர் சொல்றாரு நீதிதேவனை பார்த்து. இதுக்கு நீதிதேவன், நான் என்ன செய்ய? குற்றவாளிக்கு தான் தாராளமாக பேசுறதுக்கு இந்த மன்றத்தில் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்? சரி இலங்கை சார், ஏன் இவங்களெல்லாம் பார்த்து ஏசுற? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, இவங்களை போக சொல்லிடுறேன், அதுக்கு ஏன் இப்படிலாம் சொல்ற அப்படின்னு நீதிதேவன் சொல்லு. ராவணன் சொல்றான், நீதிதேவா, நான் மறு விசாரணைக்கு ஒத்துக்கிட்டதுக்கு புதிய உண்மைகள் எல்லாத்துக்கும் தெரியணும், அப்படிதான். எனக்கு விடுதலை வேணும் அப்படிலாம் கிடையாது. என் குற்றத்தை என் மீது ஏற்று என்ன அரக்கனா காட்டினாரே அதே குற்றத்தை இவங்க செஞ்சவங்கலாம் மகரிஷியா ஆச்சாரியர்களா, இதோ இங்க இருக்கிறாரே கோட்புலி, இவர் நாயனா இருக்க உயர்த்தி பேசப்படுறாங்க, இது சரியா? அப்படிதான் நான் கேட்குறேன். ஏசி யாரையும் ஏசி புண்படுத்தலாம் கிடையாது. இங்க கொலி விட்டுருக்காரு கோட்புலியாரு, இவர் யார் தெரியுமா? பெரிய சிவபக்தர், போர் வீரரும் கூட, ஒரு கொலை பாதகர் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோட்புலியார் ஐயோ சிவசிவா, என்னது கொடுமையா பேசுறான், என்னால கேட்கவே முடியலையே அப்படின்னு கோட்புலியார் சொல்றாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் கோபமா எழுந்து, நீதிதேவா, எங்களெல்லாம் பேசும்போது சும்மா தானே இருந்த, அப்படி இருக்கும்போது கோட்புலியாரை பேசும்போது மட்டும் ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவரை பத்தி உண்மையை சொல்லட்டும் இலங்கேசன், அதனால கொஞ்சம் சும்மானே இருங்க, நாங்க மட்டும் கிள்ளுக்கிறியா என்ன? சொல்லட்டும் இலங்கேசன், நீ சொல்லு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அதுக்கு நீதிதேவன், சரி பொறுமை, இலங்கேசன் உன் இஷ்டப்படி நீ பேசு, கோட்புலியார நீ பதில் சொல்லு அப்படின்னு. கோட்புலியார், நானா இவனுக்கா? ஐயோ என்னால முடியாது அப்படின்னு. அதுக்கு ராவணன் சொல்ல, எப்படி முடியும்? ஒரு செல்வன், ஒரு பணக்காரன் 3 அடுக்கு மாடியில உலாவுறான், ஆனா அவனை பாக்குறவங்க தெரியுமா அவனுக்கு வஞ்சனை பொய் களவு அப்படின்ற படிக்கட்டுல ஏறிதான் இந்த சுகபோக வாழ்க்கையில வாழறான்றது யாருக்கு தெரியும்? அது போலதான் இந்த கோட்புலியார் நாயனார் காட்சி தரும். அந்த கோட்புலி பிணங்களை மீது நடந்துதான் இங்க வந்திருக்காரு. கோட்புலியாரு, நீ ஒரு சிவபக்தர் தானே? ராவணன் சொல்றான், ஆமா சிவபக்தியா, நீ செஞ்சது என்ன? கோயிலா ஓடி அருள் கிடைச்சது, அதுல நான் கேட்கறது மாலைகளை ஏராளமான நெற்குவியல் சேகரித்து வைத்தீரே. கோட்புலியார், ஆமா. ராவணன், இல்ல முனிவர, அவ்வளோ சாமானிய குற்றத்துல இவ்வளவு செய்யல, நெல் இவருடையதான், கோயிலுக்கு என்று சேகரித்து வைத்திருந்த. ஒரு சமயம் அவர் ஊரை விட்டு போயிட்டாரு, அப்போ கடும் பஞ்சம், அங்க நிறைய பஞ்சு தள்ள நிறைய மக்கள் செத்து மடிஞ்சாங்க. அந்த பஞ்சு இவருடைய பண்ட செலவுக்கு உணவு கிடைச்சிருந்தா கொஞ்சம் பேர் உயிரோட இருந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பஞ்சத்துல அடிப்பட்ட மக்களை கிடங்கில இருந்த பொருள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. அப்ப கோட்புலியார் வந்தாரு கோவமா, என்னுடைய உத்தரவு இல்லாம நான் ஊரில் இல்லாத போது சிவகாரியத்திற்கு இருந்த நெல்லை யாரு களவாடினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராவணன் சொல்றான், களவெல்லாம் கிடையாது, பகிரங்கமாவே எடுத்துக்கிட்டாங்க. எண்ணற்ற மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு பிறகு தந்துடுவோம் அப்படி கூட எண்ணியிருப்பாங்க. கோட்புலியார், அது கொள்ளை இல்லையா என்ன? ராவணன் சொல்றான், கிடங்குல நெல்லை பஞ்ச காலத்தை குவிச்சு வைப்பதும் கொள்ளைதான் அப்படின்னு சொல்லும்போது நீதான் அதுவும் குற்றம்தான். ராவணன், இதற்கு நீ என்னையா செஞ்ச? கோட்புலியார, அன்பே சிவமே அன்பு, அந்த சிவத்துக்கு நீர் அடியாரே பட்டினி பட்டாலும் உயிரை காப்பாற்றி கொள்ள நெல்லை எடுத்துக்கொண்டன, சிவ தொண்டராம் தாங்கள் என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பரசுராமன், நியாயமான கேள்வி, நானாச்சும் பரவாயில்ல, என்னுடைய அப்பாவோட சொல்ல தட்டக்கூடாது, அவர் கட்டளையை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோட தாயோட தலையை வெட்டினேன். ஆனா அந்த கோட்புடி நானே கேள்விப்பட்டேன், அது ரொம்ப அக்கிரமம், இரக்கமற்ற செயல். ராவணன், அதுதான் முக்கியம், இரக்கமற்ற செயல். சிவ சொத்து அந்த நெல், அதை யார் தின்னாங்களோ அவங்கள சிவதுரோகின்னு சொல்லிட்டு சிரத்தை வெட்டாது விடாது அப்படின்னு இவர் சீறினாரு. சிவபக்தர் இல்லையா கோட்புலியாரு? சீவினா தலைகளை. பரசுராமன், பலரை சிரசேதம் செய்த மகா பாவம், ரொம்ப அக்கிரமம். நான் தாயை மட்டும்தான் கொன்னேன், ஆனா தகப்பன் பேச்சை எப்படி தட்டி நடப்பது என்ற காரணத்தால் இவருக்கு யாரும் கட்டளெல்லாம் இல்லை, தலைகளை சீவ சொல்லி கொன்றா. ஆண்களையும் கொன்னாரு, பெண்களையும் கொன்னாரு, இறக்கம் துளியும் இல்லை, கொன்னாரு. பதைக்க கொன்னாரு, வேண்டினர் கொன்னாரு, காலில் விழுந்தனர் கொன்னாரு, தீத்தாரு சகலரையும். குற்றவாளியன் என்னை கரைப்படுத்திய கம்பரே, இவர் செய்தார் இக்கொடுமை, விசாரணை இருக்கா? இல்ல. குற்றம் சாட்டவில்லையே. குற்றம் சாட்டாதது மட்டுமா, இத்தனை கொலைகளை செஞ்சாரே இந்த பக்த சிகாமணி அப்படின்னு புகழ்ந்து கைலாய குன்றில் உள்ள முக்கண்ணன் இவருக்கு அருள் பாலித்த. நீதிதேவன், கொடுமைதான். ராவணன், அதுபோது
உயிருக்கு பயந்து அந்த மக்கள் எவ்வளவு கெஞ்சி இருப்பாங்க. கோட்புலியாரே, எம்ம கொல்லாதே, உங்க காலில் கூட வீரன், விட்டுருங்க, தயவு செஞ்சு எல்லாம் என்னை விட்டுருங்க, ஏழைகள் பால் இறக்கம் காட்டுங்க அப்படின்னு கெஞ்சிருப்பாங்க. அதுக்கு விஸ்வாமித்திரன் என்ன பாக்குறமா, அலறி துடித்து அழுது புரண்டு தான் இருப்பார். கல்லும் உருகுமே அந்த கூக்குரலை கேட்டால். பரசுராமன், இவ்வளவு பேரை கொண்டு ஆத்திரம் அடங்கும் இல்லையா? ராவணன் சொல்றான், பக்தி தலைகறி விட்டதே பாவம், வெட்டுண்ட தலையில கண்ட இறக்க எனவில்லை, இன்னும் வெட்டப்பட வேண்டிய தலை உண்டா அப்படின்னு தேடினாரு. கம்பரே, இவர் அரக்கர் அல்ல, அறநடியார், ஒரே குழந்தைய கண்டார். பரசுராம், ஓஹோ, அந்த குழந்தைய முகத்தை பார்த்தோன்னே இறக்கம் பிரிஞ்சிச்சோ? விஸ்வாமித்திரர் பார்க்கிறார். ராவணன், இல்ல, கோபம் வந்தது, அந்த சிசுவையும் இந்த சிவபக்த கொல்ல கிளம்பினார். விஸ்வாமித்திரர், குழந்தையை கொல்லவா? ராவணன், ஐயா வேணாம், மற்றவங்க சிவசொத்தை தின்னாங்க, என்னை என்று கொன்னுட்டீங்க, இந்த சிசு எந்த குத்தமும் செய்யலையே, கொஞ்சம் இறக்கம் காட்டும், இந்த குழந்தைய கொல்லாதீங்க அப்படின்னு வேண்டுனாங்க. விஸ்வாமி, வேண்டிக் கொள்ள? ராவணன், சிவபக்த சீற்றம் தனியானவர இச்சிசு அந்த தாய்ப்பாலை குடிச்சிருக்குமே, அந்த பாலில் சிவசொத்து கலந்துருக்குமே, ஆகவே இந்த சிசுவும் கொல்லத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசு மேலே தூக்கி போட்டு கீழே விழும்போது அதில் இடையில வாழை ஏவி குழந்தை 2 துண்டா வெட்டினாரு. இரக்கமற்ற நற்தொண்டை என்று எல்லாரும் கூறிக்கொண்டு, இரக்கமற்ற இவர் அரக்கர் அல்ல. கம்பரை, நான் அரக்கன் கேட்டா என்ன சொல்லுவாரு? பக்தி அதனால செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாரு. பக்தின் பேரால படுகொலை செஞ்சார் அப்படின்னு சொல்லுவேன். பக்தின் பேரால படுகொலை செய்தார், காரணம் எதுவா கிடக்கட்டும், நடந்தது படுகொலை. இறக்கம் இருந்ததா? துளி. பெண்கள் அழுத போது, பால்வடி முகமுடைய சிசு கதறிய போது இருந்ததா? இரக்கம் காட்டப்பட்டதா? கோட்புலியாரே, இரக்கம் காட்டினீரா? இரக்கமற்ற படுகொலை செய்தார். நாயனார் அடியார் கொலை கஞ்ச கோட்புலி, கட்டவரல காணிக்கையா பெற்ற துரோண, தாயோட தலையை வெட்டிய தர்மசொல்வி பரசுராமன், பெற்றெடுத்த குழந்தைய பிரியத்தை அர்ப்பணித்த காதலியையும் இரக்கமின்றி கைவிட துணிந்த விஸ்வாமித்திரன், இவர்களெல்லாம் தவசிகர், ரிஷி சிரேஷ்டர்கள், பரமன் அருளை பெற்றவர்கள். நீதி தேவா, நான் அரக்கன், இவர்கள் யாரு? என்னை விசாரிக்க கூடும் அறமன்றத்துல இவர்கள் காப்பாளர்களாம். இரக்கமற்ற இவர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவா? குற்ற கூண்டில் இருக்க வேண்டியவர்கள். நிதி தேவா, அறம் அன்பு ஏதும் அறியாத இவர்கள் அறநெறி காப்பார்களா? கோபத்துடன் கூண்டை விட்டு இறங்கி சென்று அறநெறி காப்பாளர் இருக்க இடத்திற்கு சென்று இரக்கமற்ற இவர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவா? ஆசனத்தை பிடித்தாட்டா அவர்கள் அலறுகிறார்கள். நீதிதேவன் மீண்டும் மயக்கமடைகிறார். கம்பர் பயந்து நடுங்கி அவசரமாக வெளியே செல்ல பார்த்து கால் இடறி கீழே விழுகிறார். ராவணன் சென்று அவரை தாங்கி பிடித்து கொண்டு வெளியே அழைத்து செல்கிறான். முற்றும். நன்றி, வணக்கம்.